அனைவருக்கும் வணக்கம். சென்னை தியாகராய நகரில் உள்ள ஒய்யாரமான வீடுகளுக்கு இடையே மேக்கப் போட்ட கிழவி போலவும் மேக்கப் இல்லாத இளம் பெண்களிலும் நாட்டுக்கட்டு இளம்பெண் போல் ஒரு வீடு காட்சியளித்தது. பழைய கொத்தனாரும் புதிய என்ஜினியரும் கலந்து ஆலோசித்து கட்டியது போல் தோன்றிய அந்த வீடு பழமையாக இல்லாமலும் புதுமையாக போகாமலும் பார்ப்பதற்கு அழகாக இல்லை என்றாலும் பழகுவதற்கு சுவையாகவே இருந்தது. மேல் மாடியில் மாத சம்பள குடும்பங்கள் 2 குடித்தனம் புரிந்தன. கீழே வீட்டின் உரிமையாளர் சொக்கலிங்கம் குடும்ப சகிதனம் குடியிருந்தார். மொசாய்க் போட்ட தரை, மின்விசிறிகள் சுழலும் அறைகள், டன்லப் பில்லோ கொண்ட ஒரு கட்டில், டிவி செட், அதே சமயம் பழையன கழிக்கப்படவில்லை என்பதை காட்டும் வகையில் இடையிடையே கோணி மூட்டைகளும் பூனைக்குட்டிகளும் தகர டப்பாக்களும் ட்ரம்களும் தான் தோன்றிதனமாக கிடந்தன. மல்லிகா தனது அறையிலிருந்து நெட்டி முறித்து வெளியே வந்து வராண்டாவில் போட்டிருந்த ஊஞ்சல் பலகையில் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து கொண்டு கல்லூரி புஸ்தகத்தையோ அல்லது அந்த பாட நூலுக்குள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய காதல் புஸ்தகத்தையோ படிக்கத் தொடங்கினாள். பிறகு போரடித்தவள் போல் ஒரு காலை எடுத்து தரையில் ஊன்றி விரல்கள் அழுத்தி ஊஞ்சல் பலகை ஆட்டிக்கொண்டாள். அந்த ஆழல் சுகத்தில் ஆனந்தப்பட்டவள் உள்ளே ஏற்பட்ட சத்தத்தை கேட்டு முகத்தை திருப்பி லேசாக நிமிர்த்தி மெல்ல சிரித்து கொண்டாள். உள்ளே குளிரலையில் அவள் அம்மாக்காரி பார்வதி யானை குளிப்பது மாதிரி ட்ரம் நிறைய இருந்த தண்ணீரை டப்பால் மொண்டு மொண்டு தரையில் பாதி அந்த ட்ரம்மில் பாதியாக ஊற்றி கொண்டிருக்க வேண்டும். இல்லையானால் ட்ரம்மும் அந்த இரும்பு டப்பும் மோதி அப்படி ஒரு பயங்கரமான சத்தத்தை கொடுத்திருக்க வேண்டியதில்லை. பிறகு எருமை மாடு சேற்றில் புரள்வது போல ஒரு சத்தம் கேட்டது. ஒருவேளை சோப்பு தேய்க்கிறாளோ என்னவோ. இந்த அம்மாவுக்கு ஷவர் டேப்பை திறந்து ஜம்முன்னு குளிக்க தெரியலையே என்று தனக்குள்ளே நினைத்து கொண்டிருந்த மல்லிகா, நீ இன்னும் ட்ரெஸ் பண்ணலையாமா என்று குரல் கேட்டு நிமிர்ந்தாள். கசங்கிய வேட்டியோடும் புழுங்கிய சட்டியோடும் சொக்கலிங்கம் நின்று கொண்டிருந்தார். நல்ல சிவப்பான நிறம். மனிதருக்கு வயது 50 அருகே வந்தாலும் இன்னும் மைனர் மாதிரியே இருந்தார். கழுத்தில் 7 பவுன் சங்கிலி போட்டிருந்தார். சிலர் அந்த சங்கிலி அவர் மனைவி அவருக்கு கட்டிய தாலி என்று கிண்டலாக அல்ல, மெய்யாகவே சொல்லுவார்கள். கையில் தங்க சங்கிலியால் பிணிக்கப்பட்ட ஒரு படாதி கடிகாரம், டை அடிக்க தேவையில்லாத கருமையான முடி. மொத்தத்தில் சொல்ல போனால் ஆசாமி அழகாகவே இருப்பார். அரவை மில்லில் இருந்து நேராக வந்த அவர் மல்லிகாவை பெருமிதமாக பார்த்து கொண்டு நின்றார். அவர் கண்முன்னேயே, அவர் கண்ணுக்கு தெரியாமலேயே எப்படி வளர்ந்து விட்டாள், எவ்வளவு கம்பீரமாக உட்கார்ந்து இருக்கிறாள். ஏதோ இன்னும் இந்த 20 வயதிலும் அவரை பொறுத்த அளவில் அவள் 5 வயது சிறுமி போலவே தோன்றுகிறாள். மல்லிகாவை பாசம் பொங்க பார்த்த சொக்கலிங்கம் திடீரென்று டப்பும் ட்ரம்மும் மோதிய சத்தம் காதை குத்த, நான் சொன்னது உன் காதல விழலையாமா என்றார். என்னப்பா சொன்னீங்க? இந்த பாரு, ஒன்று என்ன அப்பான்னு பிரித்து சொல்லு, இல்லைனா என்ன சொன்னீங்கன்னு மொட்டையாவது கேளு. நீ என்னப்பா என்னப்பான்னு சொல்றது கேட்டா நீ எனக்கு பாட்டி மாதிரியும் தோணுது. நீ ட்ரெஸ் பண்ணலையாமா? மல்லிகா சிரித்து கொண்டே சொன்னாள். நீங்களும் பண்ணவில்லையா அம்மான்னு பிரித்து சொல்லுங்க. இல்லனா சரி போகட்டும். உங்க அம்மா குளிச்சு நீ குளித்து நான் குளித்து புறப்பட முன்னால அங்கே கல்யாணம் முடிந்து ஒரு குழந்தை கூட பிறந்துடும். நான் குழந்தையோட காது குத்து விசேஷத்துக்கு தான் போக முடியும். இன்னுமா குளிக்கிறா? குளித்து முடித்துவிட்டு ஏதோ பால் கணக்கு போடுறான்னு நினைக்கிறேன். மல்லிகா சிரித்து கொண்டு ஏதோ சொல்ல போன போது பார்வதி கொண்டையை ஒரு வெள்ளை துண்டால் கட்டிக்கொண்டு மார்புக்கு மேலே சிலையை சுழற்றி கொண்டு வெளியே வந்தாள். கணவனை கண்டுகொள்ளாமலேயே, மல்லி நீ போய் குளிமா என்றாள். நான் அப்புறமா குளிக்கிறேன், கல்யாணத்துக்கு நேரம் ஆகுது, நான் வரல, தலை வலிக்குது. சொக்கலிங்கம் பதறினார். உனக்கு வயசு வளர்ந்த அளவுக்கு மூளை ஏம வரல? சொந்த அக்காவோட கல்யாணம், நீ வராட்டா நல்லா இருக்குமா? 4 பேர் என்ன நினைப்பாங்க? பார்வதி அவளை பெருமையோடு பார்த்து கொண்டே, நீயும் வரணுமா? இல்லனா நாங்க தான் உன்னை தடுத்தோம்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் என்றாள். முதல்ல அப்பா குளிக்கட்டும். உங்க அப்பா குளிக்கிறதும் குளிக்காததும் நேரத்தை பொறுத்து இருக்கு. நேரம் ஆயிடுத்துன்னா அவருக்கு வழக்கமா வர்ற மாதிரி குளிக்காமலே வந்துடுவார். அப்படியே குளிச்சாலும் பழையபடி அரவ மிஷின்ல புரளத்தான் போவாரு. நான் மிஷின்ல புரளாட்டா நீங்க தங்க நகையில புரள முடியாதுடி, பார்த்து பேசு. பிடிச்சாலும் பிடிச்சேன், புளிய மரமா பிடிச்சேன்னு சொன்னவ நீதான், மறந்துடாத. நான் மறக்கல, புளிய மரம் குளிக்காது, மழையில தான் நனையும். போய் உடம்புல பட்டு சலைய சுத்துடி. மல்லிகா சிரித்து கொண்டே குளிரறைக்குள் போனாள். பார்வதி உள்ளே போய் ஒரு நாட்டு புடவை எடுத்து சொக்கலிங்கத்திடம் தவறி போய் மல்லிகா கிட்ட கொடுங்க என்று சொல்ல போனதற்கு சிரித்து கொண்டே குளிரறைக்கு போய் கதவின் இடுக்கில் அந்த புடவையை முன்பாதி உள்ளேயும் பின்பாதி வெளியேயுமாய் தொங்க போட்டுவிட்டு தான் அலங்காரம் செய்து கொள்ள அறைக்குள் போனாள். சொக்கலிங்கம் டெலிஃபோனை சுழற்றினார். ஹலோ செட்டியாரா? சாரு ரெடியா? பரவாயில்ல, 1/2 மணி நேரம் கழித்து அனுப்புங்க.
அப்புறம் வேளச்சேரி விவகாரம் பழம் நேரில் பேசலாம். சரி, காரை 1/2 மணிக்கு அப்புறமேவே அனுப்புங்க. 3000 ரூபாய் குப்பன் கிட்டே கொடுத்து அனுப்புறேன். அதை முடிச்சிடுங்க. வச்சிடட்டுமா? வச்சிடுறேன். சொக்கலிங்கம் டெலிஃபோனை வைத்தபோது பார்வதி கண்ணாடி பொருந்திய பீரோவை திறந்து வைர நெக்லஸ், 7 பவுன் ரெட்டவட சங்கிலி முதலியவற்றை கழுத்திலும் 4-5 தங்க காப்புகளை கைகளிலும் 3 மோதிரங்களை விரல்களிலும் போட்டு கொண்டாள். நகைகளை போட போட கல்யாண வீட்டிற்கு எப்போது போவோம் என்று அவளுக்கு அவசரம் ஆவேசமாகவும் அளவிற்கு வந்தது. குளித்து விட்டு வந்த மல்லிகாவிற்கு பார்வதி தலைவாரி விட்டாள். போங்கம்மா, நான் குழந்தை இல்லை, எனக்கும் கை இருக்கு என்று அந்த கல்லூரிக்காரி சினுங்கிய போது பார்வதி இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு எப்படி ட்ரெஸ் பண்றது என்பதை விட எப்படி எப்படி பண்ணாமல் இருக்கலாம் என்பதுதான் அதிகமாய் தெரியும். சும்மா தலையை கொழுடி, அப்படி இப்படி ஆட்டாத என்று சொல்லிக்கொண்டு அவளின் இடுப்பை இறுக்கி பிடித்து கொண்டே இரட்டை பின்னல் போட்டாள். பிறகு கண்ணுக்கு மை போட்டாள். அதன் பிறகு பீரோவை திறந்து நகைகளை நீட்டினாள். மல்லிகா திட்டவட்டமாக சொல்லிவிட்டாள். ஏ அம்மா, முதுகில் அடிக்கணும்னா சொல்லுங்க, குனியிற. கன்னத்துல முத்தம் கொடுக்கணும் முன்னால முகத்தை நிமித்துற. ஆனால் நகை போடுவதற்கு கழுத்தையோ கையோ நீட்ட மாட்டேன். போங்கம்மா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. உனக்கு பிடிக்காவிட்டா போகட்டும், எனக்கு பிடிக்கிறதுக்காவது போடக்கூடாதா? இன்னைக்கு மட்டும் போட்டுக்க ராசாத்தி. இன்னைக்கு மட்டும் என்னை விட்டுடுங்கம்மா ப்ளீஸ். இதுங்களை நீங்களே போட்டுக்குங்க. உங்க அழக எடுப்பா காட்டும். பார்வதி யோசித்தாள். கணவனிடம் இருந்து இதுவரை வராத அழகு எடுப்பாயிருக்கும் என்பன போன்ற வார்த்தைகளின் வசீகரங்களில் சிக்குண்டு அவள் மல்லிகாவுக்காக செய்யப்பட்ட நகைகளில் பெரும்பாலானவற்றை எடுத்து போட்டுக்கொண்டாள். தோளும் கழுத்தும் தொடுமிடத்தில் இருந்து கிட்டத்தட்ட குரல்வளை வரைக்கும் நகையெடுக்குகள். இதற்குள் குளியலில் இருந்து ரெடியாயிட்டீங்களா என்று கூவிக்கொண்டே வந்த சொக்கலிங்கம் மனைவியை பார்த்து, இந்த கம்மலை கழட்டிட்டு அவளோட ரிங்க போட்டுக்கையன், கொப்பரைக்கு வளையம் போட்டது மாதிரி இருக்கும். வேணுமானா காம்பவுண்ட் கதவு சங்கிலியை கழட்டி தரட்டுமா? அதையும் தங்க சங்கிலி மாதிரி போட்டுக்கோ. ஆளை பாரு, 40 வயதுக்கு மேல உடம்ப குறைக்கிறத பார்க்காம நகைகளை கூட்ட பார்க்கறா. நான் வேணுமானா தடியா இருந்துட்டு போறேன். உங்களுக்கு என்ன நஷ்டம்? ஏண்டி இப்படி சிரிக்கிற? சிரிக்கலம்மா. அப்பா, அம்மாவை நீங்க ஓவரா பேசுறீங்க. நாம இப்போ அவருக்கு கண்ணுக்கு அப்படி தாண்டி தெரியும். இவர் இவ்வளவு பேசுறாரே. இவர் காலை பாரு, குளிச்சாராம், காலில் தண்ணியே படல. தண்ணி போடுற உன் ராமனை விட நான் தேவலடி. என்னம்மா நீங்க? அப்பா தமாசுக்கு பேசுறாரு, நீங்க சீரியஸா எடுத்தால் எப்படி? விளையாட்டு வினையாகும்னு சொல்லிடி. வேணா கூட என்கிட்ட விளையாட்டாகும்னு சொல்லுமா. நான் ஒன்றும் சொல்ல போறதில்ல. அதோ கார் வந்துருச்சு, போயிட்டு சீக்கிரமா வந்துடணும். மூவரும் காரில் ஏறினார்கள். மல்லிகா இருவருக்கும் நடுவில் உட்கார்ந்து கொண்டாள். உரித்த வாழைத்தண்டு போன்ற கால்கள், ஆமணக்கு செடியை போன்ற சிவப்பும் ஊதாவும் கலந்த நிறம். அது இரத்த சிவப்பும் இல்லை, குங்கும சிவப்பும் அல்ல, அழகான சிவப்பு. தாமரை தண்டு போன்ற கழுத்து, நளினமும் கம்பீரமும் கலந்த பார்வை. எவர் சொல்வதையும் உண்மையிலேயே உன்னிப்பாக கேட்பது போல் முதுகை வளைத்து முகத்தை முன்பக்கமாய் கொண்டு வரும் நேர்த்தி. குட்டையென்றே நெட்டையென்றோ சொல்ல முடியாத உயரம். பல்வேறு டிசைன்களில் போட்ட அந்த மோழி சேலையில் இரட்டை பின்னல்களில் ஒன்று தோளின் முன்பக்கம் தொங்க, சேலை கடையின் முன்னால் நிற்கும் மெழுகு பெண்ணை போல அதே சமயம் ஆபாசம் இல்லாத கவர்ச்சியுடன் பாலுணர்வை தூண்டாமல் கையெடுத்து கும்பிட வேண்டும் என்பது போன்ற பாங்குடன் மல்லிகா தோன்றினாள். அவளையே இமை விலக பார்த்த திருமதி சொக்கலிங்கங்கள் ஒருவருக்கொருவர் புன்முறுவலை பரிமாறிக்கொண்டே புலங்காகிதமானார்கள். டிரைவர் என்ஜினை ஆன் செய்த போது ராமசாமி வந்தார். பார்வதியின் பெரிய அண்ணன். அந்த உறவுக்கு ஏற்ற உருவம், உருவத்திற்கேற்ற பணம் உள்ளவர், பணத்திற்கேற்ற பாவல மனிதர். கல்யாணத்துக்கு புறப்பட்டா போல இருக்கு. சொக்கலிங்க முகத்தை சுழித்தார். காலங்காத்தால வந்துட்டான். இவன் வாழப்பட்டாலே மூச்சு முட்டும். இனிமேல் போன காரியம் உருப்பட்டாப்புலத்தான். அண்ணன் கேட்டதுக்கு ஏதாவது சொல்லுங்களேன் என்பது மாதிரி பார்வதி கணவனின் இடுப்பை ரகசியமாக இடித்திய போது சொக்கலிங்கம் தன் மூத்த மைத்துனருக்கு பதில் சொல்லும் கட்டாயத்திற்கு உட்பட்டார். கனசித்தமாகவே பதில் சொன்னார். பின்ன என்ன, உங்க தங்க இவ்வளவு நகநட்டு போட்டு இருக்கும்போது, நான் இந்த பட்டு வேஷ்டியை கட்டியிருக்கும் போது கல்யாணத்துக்கு தான் போவோம், கருமாந்திரத்துக்கா போவோம்? ராமசாமி சளைக்கவில்லை. அடட, நம்ம மல்லிகா அக்காவோட கல்யாணமா? எனக்கு மறந்தே போயிடுத்து. நானும் கார்ல ஏறிக்கிறேன். இல்லதான், நாங்க வழியில ஒரு இடத்துக்கு போயிட்டு வரப்போறோம். நீங்க முன்னால போய் அங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுங்க. டிரைவர், அவரை மறிச்சுக்கிட்டு நிக்கிறாருன்னு யோசிக்க வேண்டாம், வண்டியை எடு. அவரு தானா துள்ளிடுவாரு. வண்டிக்கு சேதம் வருமேன்னு பாக்குறியா? சீக்கிரமா எடுப்பா. கார் சீறிக்கொண்டு புறப்பட்டது. ராமசாமி அப்போதைக்கு ஒதுங்கி கொண்டார். பார்வதியால் தாழ முடியவில்லை. மல்லிகாவை விட்டு சிறிது விலகி உட்கார்ந்து கொண்டே
எங்கள் அண்ணனை கண்டா ஏன் உங்களுக்கு இப்படி பற்றி எரியுது என்றாள். வத்தி வச்சால் பற்றித்தான் எரியும். உங்க தங்க புருஷனை விட எங்க அண்ணன் தம்பிங்க மோசம் இல்ல. கல்யாண நிச்சயிக்கிறதுக்கு முன்னால உங்ககிட்ட பெண்ணுக்கு தாய்மாவனேச்சேன்னு இந்த இடம் பிடிக்குதா அத்தான்னு ஒரு வார்த்தை கேட்டாரா? சரி, கேட்கல. கல்யாண நோட்டீஸை நேரிலாவது வந்து கொடுத்தாரா? சரி, கொடுக்கல. கல்யாண வீட்டில் யார் யாரெல்லாமோ வாழ்த்துறையோ மண்ணாங்கட்டியோன்னு போட்டிருக்கே, உங்க பெயரையும் போடுறது? சரி, போடல. பெண் வீட்டார்னு சொல்லி அண்ணம்மாரங்க பெயருங்களை போட்டிருக்காரு, பிள்ளைங்களோட பெயருங்களை போட்டிருக்கிறாரு. தாய்மாமா பெயரை ஏன் போடல? இவ பெயரை கூட போட்டிருக்காரு. இவளை எடுத்து வளர்த்த உங்க பேர் எங்கேயாவது இருக்கா? ஏன் பேச மாட்டீங்க? அரவு மிஷின் மாதிரி கத்துவீங்களே, இப்போ ஏன் பேச மாட்டீங்க? சொக்கலிங்கம் பட்டும் படாமலும் பதிலளித்தார். இதனால அவங்களுக்கு தான் நஷ்டமே தவிர நமக்கு இல்லை. 4 பேரு 4 விதமா பேசப்படாதேன்னு போறோம், அவ்வளவுதான். உங்க அண்ணமாரு தாழ்த்தின்னு இல்லை, என் மச்சான் ஒசத்தின்னு எதுவும் கிடையாது. எல்லோருமே காலை சுத்தின பாம்புங்க தான். டிரைவர், நீ ஏன் நாங்க பேசுறத கேட்குற மாதிரி வண்டியை மெதுவா விடுற? சீக்கிரமா விடுப்பா. இன்னொன்னு சொல்றேன்டி, கேளு. அண்ணன் தம்பிங்கெல்லாம் சரி, அக்கா தங்கங்கனாலும் சரி, அம்மா வயித்துல இருந்து ஒருவரோட ஒருவர் சொல்லிட்டு பிறக்கல. ஒன்னா பிறந்ததுனால ஒன்னா ஆயிட மாட்டாங்க. கூட பிறக்கிறதுனாலேயே கூடி வளர்ந்துட மாட்டாங்க. உறவை விட நட்பு இருக்கே, அதுலேயும் பாலிய சிநேகிதம் இருக்கே, அதுக்கு இணையா எதுவும் ஆக முடியாது. சொந்தக்காரங்க கிட்ட உடம்புல ஓடுற ரத்தம் துடிக்கலாம், ஆனால் சிநேகிதங்கிட்ட அந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மா துடிக்கும். இந்த செட்டியாரே எடுத்துக்கோ. அவர் எங்கே பிறந்தாரோ, நான் எங்கே பிறந்தேனோ. அவரு செட்டியார்ல நாட்டுக்கோட்டையா, பாணி செட்டியா, வளையல் செட்டியார்னு கூட எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவரை விட எனக்கு நெருக்கமான மனுஷன் யாருமே இல்லை. 1000 சொல்லுங்க, என் கூட பிறந்தவங்க உங்க தங்க புருஷன் மாதிரி நடக்க மாட்டாங்க. எங்க அண்ணனை நாயை நடத்துற விட மோசமா நடத்துனீங்க. கார்ல ஏற போனவரை கூட முகத்துல அடிச்ச மாதிரி பேசுனீங்க. அப்போ கூட அவரு கோபப்பட்டாரா? சிரிச்சுக்கிட்டு தானே நின்னாரு. கோபப்பட வேண்டிய இடத்துல சிரிக்கிறவன் ஆபத்தான மனுஷன்டி. அதோட ரோஷம் இருந்தாதான் கோபம் வரும், வேஷம் இருந்தா சிரிப்பு தான் வரும். சரி சாமி, எங்க ஆட்க ரோஷம் கெட்டவங்க தான், ஆபத்தானவங்க தான். இவ அப்பா தான் ரோஷக்காரரு, ஓகேரு, போதுமா? உனக்கு அறிவு இருக்காடி? இவ நம்ம பொண்ணு, நம்ம தவிர வேற யாரையும் நினைக்காத பொண்ணு, நம் மடியிலேயும் தோளிலேயும் புரண்ட பொண்ணு. இவளையும் அந்த குடிகாரனை எதுக்காகடி சம்மதப்படுத்தி பேசுற? பாரு அவன் முகம் போற போக்க. பார்வதி அப்போதுதான் உணர்ந்தோர் போல் திடுக்கிட்டு மல்லிகாவை பார்த்தாள். அவள் அருகே நெருங்கி உட்கார்ந்து கொண்டு அவளை தனது வலத்தோளில் படும்படியாய் அணைத்து கொண்டாள். மல்லிகா சிரித்து கொண்டே, நான் ஒன்றும் கோபமும் படல, வருத்தமும் படல. நீங்க யார பேசினாலும் எப்படி பேசினாலும் எனக்கு கவலையும் இல்லை. என் கவலையெல்லாம் நீங்க சண்டை போடக்கூடாது என்கிறது தான் என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் இருவரின் கைகளையும் தன் இரு கரங்களால் பலமாய் பிடித்து கொண்டாள். அந்த பிடியின் பழத்தை கணக்கில் வைத்து பார்த்தால் மல்லிகா ஏதோ பலவீனப்பட்டு கொண்டு இருப்பது போல் தோன்றியது. அவர்களின் கைகளை பிடித்திருப்பது என்னை கைவிட மாட்டீர்களே என்று சொல்லாமல் சொல்வது போலிருந்தது. வடசென்னையில் வண்ணாரப்பேட்டை என்று வாயாலும் வணையம்பதி என்று எழுத்தாலும் அழைக்கப்படும் பகுதி. அதில் நெருக்கமான வீடுகள் கொண்ட ஒரு சுருக்கமான தெரு. அந்த தெருவை கிராமத்து பாணியில் சொல்வது என்றால் முக்கடி முடங்கடி என்று சொல்லலாம். சென்னை தமிழில் சொல்வது என்றால் முட்டு சந்து. உள்ளே போகிற காரும் வண்டிகளும் நேராக அந்த தெருவின் 2 பக்கத்தையும் குறுக்காக அடைத்து கொண்டிருக்கும் ஒரு வீட்டில் போய்தான் முட்ட வேண்டும். அந்த வீட்டை முட்டாமல் வண்டிகள் திரும்பவும் முடியாது. இந்த லட்சணத்தில் அங்கே ஒரு லாரியும் 2, 3 ட்ரக் வண்டிகளும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. முகவரி தெரியாமல் மெயின் ரோட்டில் இருந்து வருபவர்களை இங்கே கொண்டு வந்து இந்தா முட்டு என்பது மாதிரி செயலாற்ற தாக்கும் வல்லமை இந்த தெருவுக்கு உண்டு. இந்த பகுதி மக்களுக்கும் உண்டு. செல்லும் செல்லாததுக்கு செட்டியார் என்பது போல் முகவரியில் உள்ள தெருவின் விவரம் தெரியாமலும் அதே சமயம் விவரம் தெரிந்ததாக காட்டிக்கொள்ளும் மனப்பான்மையுடனும் கேட்பவரிடம் லெஃப்ட்ல கட் பண்ணி ரைட்ல திரும்பி அப்புறம் சீரா போய் ரைட்ல திரும்பி என்று சொல்பவர் சொன்னதும் அப்படி கேட்டு தொலைந்தவர்கள் இறுதியில் இங்கே வந்து தங்களை தாங்களே தொலைத்தவர்கள் போல் தடுமாறியது உண்டு. என்றாலும் எப்போதும் கலகலப்புக்கு பெயர் போன அதாவது அந்த முனுசாமி தோட்டத்தின் 3வது சந்து இப்போது கலகலப்பான கலகலப்புடன் காட்சியளித்தது. குறுக்கே மறித்து நின்ற அந்த வீட்டின் வாசலில் மாவிலை தோரணம் கட்டப்பட்டிருந்தது. வாழை விலை அதிகம், வாங்கி கட்டவில்லை. ஒளிபெருக்கியில் ஓரம்போ ஓரம்போ என்று பாடல் ஒலித்தது. எந்த ஓரத்திலும் இடமில்லாத அளவுக்கு மீறிய மக்கள் நெரிசல். மணமகளின் தந்தையும் சொக்கலிங்கத்தின் தங்கை கணவனுமான பெருமாளும் எதை சம்பாதிக்கவில்லையானாலும் நண்பர்களை சம்பாதித்து தானும் அவர்களின் சம்பாதனைக்கு உட்பட்டவர் போல் தோன்றியது.
மணமேடையில் மணமக்கள் ஒருவரை ஒருவர் ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டார்கள். சுற்றி நின்றவர்கள் ஏதாவது சத்தம் கேட்டு வேறு பக்கமாக திரும்பும் போதெல்லாம் இவர்கள் தைரியமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். மணமகன் பேசக்கூட போனான். மணமேடைக்கு முன்னால் இவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தை பார்ப்பதற்காகவே சினிமாவை தியாகம் செய்துவிட்டு அங்கே முட்டிக்கால் போட்டு அமர்ந்திருந்த இரண்டாங்கெட்டான் வயது பயல்கள் சிரித்து கொண்டார்கள். கெட்டி மேளம் முழங்கியது. ஒரு தாம்பலத்தட்டில் வெற்றிலை, தேங்காய் வகையார்களுக்கு மேலே இருந்த தாலியை கூட்டத்திற்கு இடையே கொண்டு போய் அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டு மணமேடைக்கு போய் தாலியை பெருமாள் மணமகனுக்கு கட்டப்போவது போல் அவன் கழுத்து பக்கமாக எதேச்சையாக கொண்டு போய்விட்டு பிறகு மருமகனாக போகிறவனின் கையில் கொடுக்க கூட்டம் சிரிக்க மேளம் ஒலிக்க மணமகள் கழுத்தை ஒருவர் பிடித்து நீட்ட தாலி கட்டப்பட்டு விட்டது. அது ஒரு சிறுதிருத்த கல்யாணம். ராகு காலம் யமகண்டம் பார்த்து பக்குவமான சமயத்தில் நடத்தப்படும். அப்படியும் ஆகாமல் இப்படியும் ஆக முடியாமல் போன ஒரு கலப்பட கல்யாணம். நெல்லை மாவட்டத்தில் அருகருகே உள்ள கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 5000 பேர் குடியிருக்கும் இந்த பகுதியில் இப்படிப்பட்ட கல்யாணங்கள் தான் நடக்கின்றன. இருப்பினும் இந்த கல்யாணம் ஓரளவு வேறுபட்டது. பெருமாளின் பூர்வீக கிராமத்தை சேர்ந்தவர்கள் உறவுமுறை சங்கம் ஒன்று உருவாக்கி இருக்கிறார்கள். பணக்காரர்கள் ஆட்டி படைக்கும் இந்த சங்கத்தில் ஏழைகள் வீட்டு திருமணங்களில் சங்க நிர்வாகிகள் வாழ்த்துரை வழங்கியாக வேண்டும். இது ஒரு கட்டாய இன்விடேஷன் இல்லையானால் அந்த ஏழைகள் தள்ளி வைக்கப்பட்டு விடுவார்கள். நிர்வாகிகள் ஆளுக்கொரு வார்த்தை பேசுவதில், அதுவும் வாழ்த்தி பேசுவதில் என்ன கோளாறு என்று கேட்கலாம். கோளாறே அங்கேதான் இருக்கிறது. முதலாவதாக ஆளுக்கொரு வார்த்தை பேசாமல் ஊமைக்கு ஊருவாயன் சண்டை பிரச்சண்டம் என்பது போல் ஒவ்வொரு பணக்கார நிர்வாகியும் தன் பவுன்கார மோதிரங்களையும் டெர்லின் சட்டை பைக்குள் தெரியும் 100 ரூபாய் நோட்டுகளையும் ஏழைப்பாழைகள் தொடாமலேயே பார்க்க வேண்டும் என்பது போல் அரை மணி நேரமாவது பேசுவார். இந்த அரை மணிக்குள் அதாவது அதாவது என்று மட்டும் 1000 தடவை வரும். இரண்டாவதாக நிர்வாகிகள் எண்ணிக்கை அதிகம், பணக்காரர்கள் மட்டும் நிர்வாகிகளாக இருப்பதா என்று ஒரு பேச்சு வந்தபோது அந்த தந்திரக்கார நிர்வாகிகள் போர்ட் ஆஃப் ரெவின்யூ என்பது மாதிரி வருவாய்க்குழு, மலர்குழு என்று 2 குழுக்களை போட்டு சில வாயாடி ஏழைகளை அவற்றில் போட்டுவிட்டார்கள். ஆக அந்த வருவாய்க்குழு உறுப்பினர் இப்படித்தான் அழைப்பதிலே போட்டிருந்தது. மலர்குழு உறுப்பினர் செயலாளர், துணை செயலாளர், இணை செயலாளர், உதவி செயலாளர், நிர்வாக செயலாளர், தலைவர், துணைத் தலைவர், இணைத்தலைவர், உதவி தலைவர், நிர்வாக தலைவர், பொருளாளர், துணை பொருளாளர், இணை பொருளாளர், நிர்வாக பொருளாளர் என்று 20 பேர் பேசி நேரம் இருந்தால் இன்னும் 10 பேரும் பேச வேண்டும். இவர்கள் பேசி முடிப்பது வரைக்கும் காத்திருப்பது என்றால் மணமக்களுக்கு முதலிரவு வருவதற்கே 3 மாதம் ஆகும். மணமக்கள் வாழ்த்தி தலைவரும் இதர நிர்வாகிகளும் பேசி முடித்த பின்னர் ஒரு வருவாய்க்குழு உறுப்பினர் பேச எழுந்தார். மணமக்களுக்கு தாங்க முடியாத எரிச்சல். பேசி முடித்தவர்களுக்கும் பேச போகிறவர்களுக்கும் அதே எரிச்சல். பேசுகிறவர் மட்டும் எவரையும் கண்டுகொள்ளவில்லை. கூட்டத்தினருக்கோ பசி தொல்லை. சாப்பாடு பக்கத்திலேயே இருந்த போதும், பசி வயிற்றுக்கு வெளியே வந்த போதும் ஒரு பேச்சை, அதுவும் உருப்படாத பேச்சை கேட்பது என்றால், செவிக்கு உணவு திகட்டியதால் வயிற்று உணவை தியாகம் செய்துவிட்டு ஒரு சிலர் வெளியே வந்தபோது சொக்கலிங்கம் மனைவி மகள் சகிதமாக காரில் இருந்து இறங்கினர். உள்ளே இருந்து ஓடி வந்த அவருடைய தங்க செல்லம்மா, வாங்கண்ணா, கொஞ்சம் முன்னாலேயே வரப்படாதா என்று கெஞ்சுவது போல கேட்டாள். அண்ணனின் கைகளை பற்றி கண்களில் ஒற்றிக்கொண்டாள். பார்வதியால் பொறுக்க முடியவில்லை. இவர் என்ன மேடையில உட்கார போறாரு, சீக்கிரமா வர்றதுக்கு என்றபோது மல்லிகா சிரித்து கொண்டே, மேடையில் பேசுறவங்க தான் கடைசியில வரணும். அப்பா, நீங்க லேட்டா வந்ததால தலைவரா ஆயிட்டீங்க, அதனால மேடையில போய் உட்காரணும் இடம் இருந்தால் என்று சொல்லிவிட்டு சிரித்தாள். ஆமா அண்ணா, அவர் அப்போதே உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தார் என்றாள் செல்லம்மா. செல்லம்மா அவர்களை வரவேற்பது போல் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே முன்னால் நடக்க மூவரும் உள்ளே போனார்கள். கூட்டத்தில் லேசான பரபரப்பு. சொக்கலிங்கத்தின் உதவி தேவைப்படலாம் என்று கருதி 2 பேரும், அவர் ஒரு காலத்தில் செய்த உதவியை இன்னும் நன்றியுடன் பாராட்டும் ஒருவரும் நாற்காலியில் இருந்து எழுந்தார்கள். சொக்கலிங்கம் குடும்பத்தினர் உட்கார்ந்த போது செல்லம்மா அண்ணனை பெருமையாக பார்த்து கொண்டே கணவனிடம் போய், அண்ணன் வந்துட்டாருல்ல, போய் வாங்கன்னு ஒரு வார்த்தை கேளுங்க போங்க என்றாள். போடி, உன் அண்ணன் தாலி கட்ட நேரத்துல வந்துட்டாரு பாரு, காலில் விழுந்து கும்பிடணும். அவர்கிட்ட பணம் இருந்தா அவர் வரைக்கும். நான் ஒரு குதிரை காலில் கட்டின பணத்துக்கு பெருமா என்றார். அவரு பணக்காரர்னு உங்களை கூப்பிட சொல்லல. உங்க பெண்டாட்டியோட கூட பிறந்த அண்ணன். என்ன வருஷத்துல 365 நாளைக்கும் தான் அடிச்சு தொலைச்சிங்க.
இன்னைக்காவது நான் சொல்றது கேட்கப்படாதா? உங்களைத்தான் போய் கூப்பிட்டு மேடையில உட்கார வையுங்க. நீங்க பெத்த பெண்ணு மல்லிகாவை எவ்வளவு பேரும் புகழமா வைத்திருக்கார் பாத்தீங்களா? போங்க. செல்லம்மா மன்றாடினாள். பெருமாள் வேண்டா வெறுப்பாக சொக்கலிங்கத்திடம் போனார். மேடைக்கு வாங்கதான் என்றார். இவர் பரவாயில்லை, இங்கேயே இருக்கேன் என்றார். அவர் பிறகும் இவரும் வற்புறுத்தவில்லை. அவரும் எழவில்லை. நம்ம மல்லிகா காலேஜ்ல பேசுறவதானே, இங்கே பேச சொல்லலாமா என்று சொக்கலிங்கம் சொன்னபோது பார்வதி அவரை சூடாக பார்த்தாள். சொக்கலிங்கம் அடங்கி போன போது அடக்க ஒடுக்கமில்லாத பெருமாள் சரிதான் போயா என்பது போல் போய்விட்டார். மணமகள் சந்திரா தன் தங்கை மல்லிகாவையே பார்த்தாள். அவள் வருவது வரைக்கும் கணவன் தன்னை ஓரக்கண்ணால் பார்க்கிறானா என்று கவனித்துக் கொண்டிருந்தவள் இப்போது தங்கை தன்னை கவனிக்கிறாளா என்று பாசத்தோடு நோக்கினாள். கணவன் தன் முதுகை கிள்ளுவது தெரியாமலேயே உணராமலேயே பார்த்தாள். மல்லிகாவும் அக்காவையே பார்த்தாள். உள்ளத்தின் ஏதோ ஒரு மூலையில் இருந்த பாசத்துடிப்பு அவள் நெஞ்சு துடிப்பை அதிகமாக்கியது. பிறகு மணமக்களின் இடத்தில் தானும் சரவணனும் அமர்ந்து இருப்பது போல் ஒரு பிரம்மை. அமர வேண்டும் என்ற ஒரு ஆசை. இங்கே இருந்த குண்டு குழி வீட்டில் அல்ல, ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் வேண்டாம். சரவணனோடு எந்த இடத்தில் வேண்டுமானாலும் உட்கார வேண்டும். கூட்டத்தின் பெரும்பகுதி மல்லிகாவையும் பார்வதியுமே மாறி மாறி பார்த்தனர். மல்லிகாவை கொஞ்சம் அழுத்தமாக பார்த்தனர். எங்கே இருக்க வேண்டியவள் எங்கே இருக்கா பார்த்தீங்களா? ஆனாலும் நல்ல பொண்ணு, கர்வமே கிடையாது. மணமேடையில் மலர்குழு உறுப்பினர் ஒருவர் இடம் பொருள் வயிறு தெரியாமல் பேசிக்கொண்டே போனார். எரிச்சல் தாங்க முடியாமல் மல்லிகா சரவணனோடு தன்னை இணைத்துக் கொண்ட இன்பக் கோட்டையை கூட சிறிது நகர்த்து கொண்டு கைகளை நெறித்தாள். பேசுபவர் வார்த்தைகளை மோதாமல் முட்டாமல் இருப்பதற்காக காதுகளை கூட கைகளை அடைத்துக் கொண்டாள். பிறகு மேடை அநாகரித்தை ஆட்சேபிப்பதற்கு இது நாகரிகமான எதிர்ப்பு அல்ல என்று நினைத்தவள் போல் கைகளை எடுத்துவிட்டு முகத்தை சுழித்தாள். அப்போது ஒரு மாதத்துக்கு முன்புதான் வயதுக்கு வந்த அவளுடைய இரண்டாவது தங்கை 2-3 தம்பிகள் அவள் அருகே வந்தார்கள். அக்கா என்று அந்த வார்த்தையை வாய் வழியாக மட்டும் விடவில்லை. முகமலர நின்று கண்கள் வெறிய அந்த பாசத்தை உதறு துடிக்க காட்டினார்கள். செல்லம்மாவும் அங்கே வந்து மகளை மலை போடும் மலையில் ஏறிவிட்ட அலுப்பு கலந்த அமைதியோடும் பார்த்தாள். பெற்ற வயிற்றை தடவிக்கொண்டே பார்த்தாள். மல்லிகா எல்லோரையும் பொதுவாக பார்த்துவிட்டு லேசாக புன்னுறுவல் செய்தாள். அம்மாவுக்கு மட்டும் சற்று அதிகமாக புன்னுறுவல் செய்தாள். அவ்வளவுதான். ஆனால் அவளை பார்த்த அந்த ஏழை பாசிகள் அவளது பாசத்தின் பதில் வெளிப்பாட்டை கண்டுபிடிக்கும் அளவுக்கு மனதை சிதறவிடவில்லை. அவளை முழுமையாக பார்த்ததால் மல்லிகாவின் பாசக்குறைவு அவர்களிடம் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. இந்த சமயத்தில் சொக்கலிங்கம் எழுந்தார். நேரே மேடையை பார்த்து போனார். வாழ்த்துரை வழங்கியவர் இவர் தாக்க வருகிறாரா அல்லது மைக்கை பிடுங்க வைக்கிறாரா என்று பயப்படும் அளவுக்கு பாய்ந்து போனார். நேராக போய் மணமகளின் கையை எடுத்து ஆள்காட்டி விரலை தூக்கி 1 பவுன் மோதிரத்தை போட்டுவிட்டார். மணமகன் கையில் ஒரு 100 ரூபாய் நோட்டை திணித்தார். இந்த பரிசை சற்றும் எதிர்பாராத மணமக்கள் மேடையிலேயே எழுந்து அவர் காலை தொட்டு கும்பிட்டார்கள். மணமக்கள் எழுந்ததும் இதுதான் சாக்கு என்று கூட்டத்தினரும் சொல்லி வைத்தது போல் எழுந்தார்கள். ஒரு வரைமுறை வேண்டாம். எவ்வளவு நேரம் ஐயா வெறும் பேச்சு கேட்கிறது? ஒருவனாவது முன்னால் பேசுவனும் சொல்லாத விஷயத்த சொல்றானா? சி சி. கூட்டம் எழுந்து பந்தியில் உட்கார போனபோது கூட ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார். இறுதியில் மைக் வலுக்கட்டாயமாக ஆஃப் செய்யப்பட்டது. அவரது பேச்சு பாதியில் கோவிந்தா, இன்னும் பேச இருந்த 10 பேர் வழியினர் அடியோடு கோவிந்தா. பேச வேண்டியவர்களைத் தவிர மற்றவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டபோது சொக்கலிங்கம் மனைவிடம் வந்து, சரி நான் டாக்ஸியில் போறேன், செட்டியார் காத்திருப்பார், நீங்கள் சாவகாசமா சாப்பிட்டுட்டு கார்ல வாங்க என்று சொல்லிக்கொண்டு சட்டை பித்தானை பூட்டினார். புறப்படுகிறாராம். மல்லிகாவும் எழுந்தாள். நானும் வரேன்பா, எனக்கு போர் அடிக்குது, நாளைக்கு காலேஜில் டெஸ்ட் இருக்கு, ப்ளீஸ் நானும். சொக்கலிங்கம் சிறிது யோசித்துவிட்டு அப்புறம் யோசிக்காமலே பேசினார். என்னம்மா நீ சின்ன பிள்ளை மாதிரி பேசுற? 4 பேர் என்ன நினைப்பாங்க? அம்மா அப்பாவோட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா வா. நீ செய்யறது தப்பு. அவங்க தான் உன்னை பெத்தவங்க. உன்னை பார்த்து அவங்க மனசும் குளிரணும், கொதிக்கப்படாது. பார்வதி நான் வரட்டுமா? இவ அவசரப்படுறாள்னு நீயும் அவசரமா வந்துடாத. நகை பத்திரம். எவனாவது கத்திரி போட்டுட போறான். சொக்கலிங்கம் போய்விட்டார். மல்லிகாவிற்கு லேசாக கண்ணீர் கூட வந்தது. எவ்வளவு நேரம் இந்த வீட்டில் இருப்பது? ஒரே புழுக்கம், ஒரே வாடை, ஒரே எரிச்சல். சி. மல்லிகாவும் பார்வதியுடன் பந்தியில் உட்கார்ந்தாள். அவளால் சாப்பிட முடியவில்லை. இந்நேரம் தியாகராய நகர் வீட்டில் இடியாப்பம் குருமா சாப்பிட்டு இருப்பாள். மிக்ஸில் ஆரஞ்சு பழங்களையோ அன்னாசி பழங்களையோ பிழிந்து ஒரு கிளாஸ் சாறு குடித்திருப்பாள். சாப்பாடா இது? உருளைக்கிழங்கு அளவிற்கு அரிசி, அதுவும் பாதி வேகாத அரிசி, காம்பு போகாத கத்திரிக்காய் பொரியலாம், ரசமா, சரியான குழம்பு தண்ணீர்.
மல்லிகாவால் சாப்பிட முடியவில்லை. பார்வதி சாப்பிடுவது போல் பாசாங்கு செய்து கொண்டும் மற்ற பந்தி ரசிகர்கள் முண்டியடித்து ரசித்து சாப்பிட்டுக் கொண்டு இருந்தபோது மல்லிகா அத்தனை கண்களும் தன்னை மொய்க்கும்படியாக இருந்தாள். அவள் அம்மா செல்லம்மாவுக்கு என்னவோ போலிருந்தது. இருந்தாலும் எங்கே போய் கை கழுவது என்று தெரியாமல் மல்லிகா திகைத்து நின்றபோது செல்லம்மா அவளுக்கு அருகே இருந்த அண்டா பாத்திரத்தில் நீர் மொண்டு கொடுத்தாள். பிறகு தன் முந்தானியால் மகளின் வாயை துடைக்கப் போனாள். மல்லிகா முகத்தை சுழித்து கொண்டே ஒதுங்கிக் கொண்டாள். பந்தி முடிந்து பெரும்பாலானவர்கள் 5ஓ 10ஓ மொய் எறிந்துவிட்டு போய்விட்டார்கள். மணமக்களும் பார்வதியும் பெருமாளும் இந்த பிள்ளைகளும் அந்த மூக்கு வீட்டுக்குள் உட்கார்ந்திருந்தார்கள். சின்ன அறை, சிக்கலான அறை, தட்டுமுட்டு சாமான்கள் மறைத்த இடம் போக மற்ற இடத்தில் 3 ஆழ்வார்கள் பாடியது போல அந்த மூவரும் உட்கார்ந்திருந்த திண்ணையைப் போல மூவரும் நிற்க, இருவர் உட்கார, ஒருவர் படுக்கும்படியான இடம். போதாக்குறைக்கு அன்றைக்கு மழை பலமாக பெய்வது போல் தோன்றியது. வெளியே படுக்க முடியாது. எல்லோரும் உள்ளேதான் படுக்க வேண்டும். அப்படியானால் முதலிரவை எங்கே வைப்பது? மாப்பிள்ளை வீட்டிலும் வைக்க முடியாது. அங்கேயும் இதே மழை பெய்யும். இதே மாதிரியான சின்ன அறைதான். இதே மாதிரியான குழந்தை குட்டிகள், போதாக்குறைக்கு கேடுகட்டைகள். பெருமாள் மோவாவை பிடித்து யோசித்துக் கொண்டு இருந்தார். மூத்த மகளின் திருமணத்தை நடத்திவிட்ட திருப்தி அந்த முகத்தில் இல்லை. ஒன்றுமில்லாத அவருக்கு அவரைப் போலவே ஏழையாய் உள்ள இரத்த உறவில்லாத நண்பர்கள், ரே சகாக்கள், பட்டை சாராய பங்காளிகள் வந்து 1000 ரூபாய்க்கு மேலேயே மொய் எழுதியிருக்கிறார்கள். இருந்தும் அவர் மனதில் தெம்போ திராணியோ இல்லை. அந்த சமயத்தில் மட்டும் தன் கடந்த காலத்தை திருப்பி பார்த்தார். எப்படியெல்லாம் வாழ்ந்தேன். ஒரு வீட்டுக்கு 3 வீடு வைத்திருந்தேன். மோட்டார் பைக் ஓட்டினேன். சொந்த மோட்டார் பைக். என் ஊரில் 10 ஏக்கர் நிலம். எல்லாம் கிண்டி குதிரை மாதிரி ஓடிட்டு. என்னோட முதலிரவு வெல்வெட் மெத்த போட்ட கட்டிலில். பங்களா மாதிரி இருந்த வீட்டில் நடந்தது. ஆனா என் பொண்ணுக்கு கட்டிலுக்கு பதிலா வெறும் பாய் தான். பாயாவது பரவாயில்ல. அந்த பாய் விரிக்க இடம் இல்லையே, என்ன செய்யலாம்? கையில் ரூபாய் இருக்கு. ஒரு ஏர் கண்டிஷன் லாட்ஜ் பார்க்கலாமா? சீச்சி, இந்த சின்ன சிறுசுகளுக்கு அங்கே நடக்கிற விவரங்கள் தெரியக்கூடாது. பெருமாள் தலையை பிடிக்காத குறையாக சிந்தித்து கொண்டிருந்தார். மணமகனை ரசித்துக் கொண்டிருந்த சந்திரா திடீரென்று ஏதோ நினைவில் பட்டவளாய் வெளியே வந்து ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து மாடி போர்ஷனில் டிவி காட்சாக வாழும் வீட்டுக்கார அம்மாவுடன் பேசிக்கொண்டு இருந்த மல்லிகாவின் கையை பிடித்து வலுக்கட்டாயமாக எழுப்பி வீட்டுக்குள் வந்தாள். வீட்டுக்கார அம்மா, என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த படித்த டீசண்டான பொண்ணையா முகத்துல அடிக்கிறத மாதிரி கூட்டிக்கின்னு போற? இரு இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன் என்று மனதுக்குள் கருவிக்கொண்டே அந்த மத யானை மாடி படிகளில் ஏறியது. மல்லிகாவிற்கு அந்த வீட்டிற்குள் இருக்க பிடிக்கவில்லை. மூட்டை பூச்சிகள் கடித்த இடங்களை விட்டுட்டு பிடித்த இடங்களை கவ்வின. சந்திரா மல்லிகாவை பார்த்து கொண்டே தன் கனவையும் பார்த்தாள். நானும் பெரிய இடம்தான், பெரிய இடத்துக்காரியோட அக்காவாக்கோனா என்று அவனிடம் சொல்வது போல் கண்கள் விரிந்தன. உதடுகள் லேசாக பிரிந்தன. மூத்த மகளின் பிரச்சனையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த பெருமாளும் மல்லிகாவும் பெருமிதத்துடன் பார்த்தார்கள். இவளாவது நல்லா இருக்கட்டும், எல்லோருக்கும் சேர்த்து இவள் ஒருத்தியாவது நல்லா வாழணும். கடவுளே, அவளை நல்லா வாழவை. அங்கே எதுவுமே நன்றாக இல்லாதது போல் தோன்றியதாலோ என்னமோ மல்லிகா பார்வதியை பார்த்து வீட்டுக்கு போகலாமா என்றாள். பார்வதி அதை பொருட்படுத்தாதது போல மாப்பிள்ளை பையனிடம் குசலம் விசாரித்து கொண்டு இருந்தாள். விசாரித்து பார்த்ததில் அவன் அவளுக்கு தொலைவாய் போன நெருங்கிய உறவு என்பது தெரிய வந்தது. அதில் அவளுக்கு மகிழ்ச்சி. மல்லிகாவுக்கோ அதற்கு எதிர்மாறான உணர்ச்சி. மற்றவர்கள் கேள்விக்கு பதிலையும் பதிலுக்கு கேள்வியும் போட்டு பேசி கொண்டு இருந்தபோது நொடிக்கு ஒரு தடவை வீட்டுக்கு போகலாமா, வீட்டுக்கு போகலாமா என்று சிடுசிடுப்புடன் செல்லஸ் கிறுக்கு போல முணுமுணுத்து கொண்டு இருந்த மல்லிகா திடீரென்று எழுந்து, சரி, நீங்க இருந்துட்டு காலையிலேயே வாங்க, நான் பஸ்ல போறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட போனாள். உடனே செல்லம்மா கண்ணில் பெருக்கி எடுத்து விழிப்போன நீரை நிறுத்தி வைத்து கொண்டே, நீயும் இந்த வீட்டில தாம்மா பிறந்த, இங்க இருக்கிறவங்க எல்லாம் உன் கூட பிறந்தவங்கம்மா, கொஞ்ச நேரம் இருக்கப்படாதா என்றாள். அப்படியும் மல்லிகா புறப்பட போன போது அவள் கையை கீழே உட்கார்த்தி கொண்டே பார்வதி இழுத்த போது பெருமாள் தன்னை மீறி விட்டார். குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு பாசமா பாக்குதுங்க. மருமக பிள்ளை கூட எவ்வளவு மரியாதையா பாக்குறார். இவளை பார்த்ததும் எதுக்கும் மசியாதை என் மனம் கூட எப்படி கலங்குது. இவளுக்கு ஏன் புரியல? புரியாட்டா போகட்டும். இயல்பிலேயே துடிப்புக்காரனான 48 வயது பெருமாள் கத்தினார். இவள் எனக்கு பிறந்திருக்க மாட்டா. சனிய போனா போகட்டும். அவ கையை விடு அக்கா. மூதேவி போனா போகட்டும். எல்லோரும் வாயெடுத்து போனார்கள். மேற்கொண்டு ஏதோ பேச போன பெருமாள் ஆவேசத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதற்காக வெளியே போய் நின்றார். பார்வதி பிரமித்தவளாய் ஆகாத்தையே பார்த்தாள். செல்லம்மாள் கைகளை நெரித்தாள். பிள்ளைகள் கலங்கி போய் நின்றன.
எவரிடமிருந்தும் இந்த மாதிரியான வார்த்தைகளையோ அதட்டல்களையோ கேட்டு அறியாத மல்லிகாவிற்கு முதலில் ஒன்றும் ஓடவில்லை. ஏன் இந்த ஆளு இப்படி பேசுறாரு? ஏன் இப்படி மூதேவின்னு சொல்றாரு? மல்லிகா தன் கைகளை பிடித்த உண்மை அம்மாவை உதறிக்கொண்டே மடமடவென்று வெளியே வந்து காரில் உட்கார்ந்து கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதாள். உள்ளே இருந்த பார்வதி அதுவரைக்கும் சிரித்துக் கொண்டே பேசியவள், அவள் போன பிறகு எனக்கு மட்டும் என்ன வேலை இருக்கு? நாகரிகம் தெரியாத வீட்டுக்கு வந்தால் அவமானம்தான் கிடைக்கும். அவள் வரமாட்டேன்னு தான் சொன்னா. நான் தான் 4 பேர் தப்பா நினைப்பாங்களேன்னு கூட்டிட்டு வந்தேன். கடைசியில 4 பேர் முன்னாலேயே அவளை அவமானப்படுத்திட்டீங்க என்று சொல்லிக்கொண்டே காருக்குள் வந்து மல்லிகாவை தோளோடு தோள் சேர்த்து அணைத்து கொண்டாள். காரை எடு தம்பி, இந்த இடத்துக்கு வர்றது இதுதான் கடைசி தடவை என்று அவள் கத்த கார் கத்திக்கொண்டே ஓடியது. நடைவாசலில் நின்று நடப்பதை நம்பாதவர்கள் போல் கவனித்துக் கொண்டு இருந்த செல்லம்மாவும் அவள் பெண்டு பிள்ளைகளும் கட்சி பிரிந்து விவகாரத்தை வாதாடப் போனார்கள். இதற்குள் குழாய் பக்கமாக நின்ற பெருமாள் அங்கே வந்து, எல்லாம் உன்னால வந்த கோளாறுடி, தத்து கொடுக்காதடி கொடுக்காதடின்னு எவ்வளோ தடவை சொன்னேன், நீந்தான் கேட்கல. இப்போ நான் பெத்த மகளே ஏன் பெத்தோம் என்கிற மாதிரி நடந்துக்கிறா. இனிமே மகளை பார்க்க போறேன்னு போ, அப்புறம் பாரு வேடிக்கைய. ஒரு கையாவது காலையாவது ஒடிக்காட்டா என்னடா நாயேன்னு கேளு என்றார். தொலைவில் போன காரையே செல்லம்மா வெறித்து பார்த்து கொண்டே இருந்தாள். கணவனை பற்றி அவளுக்கு நன்றாக தெரியும். மீறி போனால் சொன்னபடி செய்யக்கூடிய அரிச்சந்திரன் அவர். செல்லம்மா மனதுக்குள்ளே புலம்பினாள். நான் பெத்த என் செல்ல மகளோட பழகதான் முடியல, இனிமே பார்க்கவும் முடியாதோ? கண்ணை கண்ணே பார்க்க முடியாதா? இனிமே என் கண்ணை என் கண்ணால பார்க்க கூட முடியாதோ? முடியாதோ? சொக்கலிங்கமும் பெருமாளும் ஒரு காலத்தின் பிராண சிநேகிதர்கள். ஒரே ஊர்க்காரர்கள். ஒன்றாகவே சுவரேறி குதித்தவர்கள். நெல்லை மாவட்டத்திலிருந்து 20 வயதிலேயே பஞ்சம் பிழைப்பதற்காக ஒரே ஒரு டிக்கெட்டை எடுத்து டிக்கெட் பரிசோதகரிடம் எப்படியோ மாற்றி மாற்றி காட்டி சென்னை வந்தவர்கள். 2வது உலகப்போர் நடந்த சமயம் அது. அந்த சமயம் கொடுத்த சமாச்சாரங்களால் பல்வேறு வியாபாரங்களை செய்த இருவரும் பலமாக சம்பாதித்தார்கள். சொக்கலிங்கம் பெருமாளின் சார்பில் பல இடங்களுக்கு போய் அலைந்து அவருக்கு 2 வீடுகளை வாங்கி கொடுத்தார். பெருமாள் சொக்கலிங்கத்திற்காக சுற்றி அலைந்து 3 வீடுகளை வாங்கி கொடுத்தார். இப்போது சொக்கலிங்கத்திடம் இருக்கும் அரவை மிஷினுக்கு முன்பணம் கொடுத்தது கூட இந்த பெருமாள் தான். நட்பை உறவு கயிற்றால் நன்றாக கட்ட வேண்டும் என்று கருதிய சொக்கலிங்கம் கிராமத்தில் இருந்த தன் ஒரே தங்கை செல்லம்மாவின் கழுத்தில் பெருமாள் மஞ்சள் கயிற்றை கட்டும்படி செய்தார். சொக்கலிங்கம் சென்னையில் ஓரளவு முன்னேறிய குடும்பத்தை சேர்ந்த பார்வதியை கட்டி கொண்டார். சொல்லப்போனால் இந்த பார்வதியை கட்டி வைத்த பெருமையோ அல்லது சிறுமையோ இந்த பெருமாளுக்குத்தான் சேரும். கால வேகத்தில் பெருமாள் குதிரை வேகத்தை கணக்கிட போனார். தொழிலில் மட்டும் குறியாக இல்லாமல் எல்லோரிடமும் சகஜமாக பழகும் அவருக்கு பல்வேறு சகவாசங்கள் கிடைத்தன. குதிரைக்கு பந்தயம் கட்டுபவன் அவருக்கு நெருங்கிய நண்பன். கள்ளுக்கடை கந்தப்பன் இவருக்கு நிஜமான அப்பன் மாதிரியே பழகினான். பருத்தி சூதாட்டக்காரன் ஒருவன் இவர் மேல் வேட்டி மாதிரி பின்னிக் கொண்டான். போதா குறைக்கு சோடா பாட்டல்களை எடுத்து வீசும் சோமாரிகளின் பேரன்பும் இவரை பிடித்து கொண்டது. இந்த பிடியில் 2 வீடுகளும் போடு போடு என்று ஓடிக்கொண்டிருந்த எண்ணெய் கடையும் 800 நிலமும் இவர் பிடியை விட்டு மீண்டும் பிடி கொடுக்காத அளவுக்கு போய்விட்டன. பெருமாள் தெருவுக்கு வந்தார். சொக்கலிங்கம் எவ்வளவோ சொல்லி பார்த்தார். அவ்வப்போது தங்கையிடம் மனைவிக்கு தெரிந்தும் தெரியாமலும் பணம் கொடுத்தார். ஆனால் அந்த பணத்தை பெருமாள் மனைவியை உதைத்து போட்டுவிட்டு எடுத்துக்கொண்டு போகிற செய்தி அவருக்கு கேளாமலே போய் சேர்ந்தது. தங்கை அடிபடக்கூடாது என்கிற ஒரு காரணத்தோடு இன்னும் பல காரணங்களும் சேர அவர் பணத்தை நிறுத்தினாரே தவிர பாசத்தை நிறுத்தவில்லை. அந்த பாசத்திற்கும் ஒரு சமயம் கண்டம் வந்தது. தங்கையின் வீட்டுக்கு போயிருந்த அவரை அப்போது குடித்துவிட்டு வந்த பெருமாள், ஏண்டா சோமாரி, என் பெண்டாட்டிக்கிட்ட வத்தி வைக்கவட வந்த என்று சொல்லி கையை காலை ஆட்டிய போது சொக்கலிங்கம் மச்சானின் அடிகளுக்காக அங்கே அப்போது ஒதுங்கிக் கொண்டது போல் தங்கியின் குடும்பத்திடம் இருந்து கிட்டத்தட்ட அடியோடு ஒதுங்கிக் கொண்டார். போதா குறைக்கு பார்வதியின் அண்ணன்கள் கழுத கூட சேர்ந்தா கவரிமான எதையே தின்னும் என்கிற மாதிரி ஆயிட போகுது. பெருமாள் உங்களை மாதிரி ஆக முடியாட்டாலும் கவலை இல்லை, நீங்க அவனை மாதிரி ஆகிடக்கூடாது பாருங்க. அதனாலதான் இன்று மேற்கொண்டு பேசாமல் விட்டபோது சொக்கலிங்கம் அதனால என்பதற்கு உண்டான அர்த்தங்களை புரிந்து கொண்டார். பார்வதி முத்து பாடினாள். சொக்கலிங்கம் தங்கை வீட்டை எட்டி பார்ப்பதே இல்லை. உயிருக்கு உயிராய் நேசித்த தன் தங்கையை தன் உயிருக்குள்ளேயே சங்கமித்துக் கொண்டவர் போல் அவளிடமும் அவர் பாராமுகமாய் இருந்தார். செல்லம்மா தான் எப்போதாவது அண்ணனின் நினைவு வரும்போதெல்லாம் அவர் வீட்டுக்கு போவாள்.
அதுவும் அவளுக்கு குழந்தை குட்டிகள் அதிகமாக அதிகமாக அவள் வரவும் குறைந்து கொண்டே வந்தது. 10 கால தாம்பத்திய வாழ்க்கையில் சொக்கலிங்கம் பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருந்த போது பெருமாள் பிள்ளைகளை சம்பாதித்துக் கொண்டிருந்தார். துள்ளி விளையாட பிள்ளை பிறக்காததில் சொக்கலிங்கம் அதிர்ந்து போனார். சிலர் அவருக்கு மறுமண யோசனையை தெரிவித்தார்கள். விஷயத்தை கேள்விப்பட்ட அப்போதைய இளம்பெண்ணான பார்வதி தூக்கில் தொங்குவதாக சபதம் போட்டதோடு இல்லாமல் ஒரு கயிற்றில் அவள் தொங்கினால் அறுந்து விழக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு கயிற்றை கையில் வைத்துக் கொண்டாள். அவள் அண்ணன்மார்கள் அடிப்பேன் பிடிப்பேன் என்றார்கள். இவ்வளவுக்கும் அவருக்கு மறுமண ஆசை ஏற்படவே இல்லை. யாரோ சொன்னார்கள். இவரும் யாருக்கோ என்பது மாதிரி கேட்டார். இவ்வளவுதான். டாக்டர்கள் தனது கர்ப்பப்பையில் கோளாறு இருப்பதால் குழந்தை பிறக்காது என்று சொல்லாவிட்டாலும் பார்வதி அசரவில்லை. ஒரு ஆயுர்வேத டாக்டரின் யோசனைப்படி கணவனுக்கு பாயாசத்தில் பச்சை முட்டை உடைத்தும் பாதாம் பருப்பை பாலில் கலந்தும் கொடுத்தாள். விளைவு சொக்கலிங்கம் வெளியே எட்டி பார்க்க துவங்கினார். இந்த விவகாரங்களை ஜன்னல்களை எட்டி பார்த்து புரிந்து கொண்ட பார்வதி கணவனுக்கு பாதாம் பருப்பு வசதிகளை நிறுத்தியதோடு இரவில் தலைவலி என்று சாக்கு சொல்லி புருஷனை பட்டினி போட்டாள். சொக்கலிங்கம் சரியானார். ஆனால் எப்படியாவது ஒரு பிள்ளை வேண்டும், எந்த பிள்ளையாவது எடுத்து வளர்க்க வேண்டும் என்று விரும்பினார். விவகாரத்தை தங்கை சொல்வதற்கு முன்பாகவே அரவைமேல் ஒற்றர்கள் மூலம் புரிந்து கொண்ட பார்வதியின் சகோதரர்கள் தம் தம் பிள்ளைகளை காட்டி இந்தா பிடி என்றார்கள். யார் பிள்ளை தத்துக்குப் போவது என்ற விவகாரத்தில் அந்த சகோதரர்களை ஒருவருக்கொருவர் மனங்கோணி அடிக்காத குறையாக பேசிக் கொண்டார்கள். இறுதியில் தங்களுக்குள்ளேயே சமாதானப்பட்டு தங்களின் அக்கால் பிள்ளையான 6 வயது ராமனை காட்டி இந்தாங்க என்றார்கள். சொக்கலிங்கம் யோசித்தார். மைத்துனன்மார்கள் தனது திரண்ட சொத்துக்களை திரட்ட நினைத்தே இப்படி உருப்படாத பிள்ளையை காட்டுவது போல் தோன்றியது. அதோடு மறுமணம் என்ற யோசனை யாரோ சொல்ல, இவரையே அடிப்போம் பிடிப்போம் என்ற பயல்கள், இவன்களிடம் தத்து கித்து எடுத்தா அப்புறம் கழட்டிக்க முடியாது, ஜென்மாந்திர தண்டனைக்கு சமமானது. அவருக்கு தங்கையை கண்ணால பார்க்காம இருக்க முடிந்ததே தவிர உள்ளத்தால் நேசிக்காமல் இருக்க முடியவில்லை. அவளது 2வது மகளான இந்த மல்லிகா மீது அவருக்கு அளவற்ற பாசம். அவள் பிறந்த பிறகுதான் ஜோதிடர் ஒருவர் சொன்னது போல் தாய்மாமனான தனக்கு யோகத்திற்கு மேல் யோகம் அடிப்பதாக நம்பினார். தங்கையின் வீட்டுக்கு போய் 3 வயதுக்கேற்ற லாவகத்துடன் மான்குட்டி மாதிரி கவர்ச்சியாய் மீன்குட்டி மாதிரி சுறுசுறுப்பாய் விளங்கிய மல்லிகாவை கேட்டார். தங்கைக்காரியோ தன் மகளை தர முடியாது என்பதை தயக்கத்தோடு வெளியிட்ட போது, உன் பிள்ளை என் பிள்ளை இல்லையா, எப்படியோ ஒருவர் பாராமல் இருக்கும்படியா ஆயிட்டுது, உன் பிள்ளைய பார்த்தாவது உன்னை பார்க்குற ஆறுதல் எனக்கு வேண்டாமா என்று அவர் கேட்டபோது செல்லம்மாவால் தாழ முடியவில்லை. இவள் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நாம் பிறந்தவங்க அண்ணா என்று சொல்லிக்கொண்டு மல்லிகாவை அவரிடம் நீட்டினாள். சொக்கலிங்கம் நேராக வீட்டுக்கு வந்து மனைவிடம் குழந்தையை நீட்டினார். அப்புறம்தான் அவளுக்கு விஷயமே புரிந்தது. ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்தாள். அசந்து போன அண்ணன்களின் பேச்சை கேட்டு சில சமயம் குழந்தையை அடித்திருக்கிறாள். சொக்கலிங்கம் குழந்தையை வைத்து கொஞ்சும் போது பொறாமை கூட ஏற்பட்டிருக்கிறது என்றாலும் குழந்தையின் மேலான சிரிப்பில் கள்ளங்கபடமற்ற கையாட்டும் லவாகத்தில் அவள் தன் எரிச்சலை அடக்குவது தெரியாமலேயே அடங்கினாள். அந்த குழந்தை அவளை ஒரு சமயம் அம்மா அம்மா என்று சொல்லி கன்னத்தை தொட்டது. அவள் இதயத்தை தொட்டது. ஒரு சமயம் கணவனிடம் ஏதோ மனத்தகராறில் சாப்பாட்டு தட்டை முன்னால் வைத்துக்கொண்டு சாப்பிடவும் முடியாமல் சாப்பிடாமல் இருக்கவும் முடியாமல் அவள் கோபத்தாலும் அந்த கோபத்தை மீறிய பசியாலும் சுவரில் தலையை தேய்த்து கொண்டு இருந்தபோது இந்த குழந்தை தன் வெள்ளரி பிஞ்சு விரல்களால் சோற்றை எடுத்து அவள் வாயில் ஊட்டிய போது பார்வதியின் வயிறு நிறைந்ததோ இல்லையோ இதயம் நிறைந்தது. அன்றிலிருந்து இன்று வரை குழந்தை எங்கிருந்து வந்ததோ அங்கே திரும்பி அனுப்ப வேண்டும் என்ற ஆசைக்கு நிராசை கொடுத்துவிட்டு இயல்பான தாழ்மையினால் உந்தப்பட்டு மல்லிகாவை அவள் தாய்க்கு தாயாக வளர்த்து வருகிறாள். சகோதரர்களின் சகவாசத்தால் அவ்வப்போது அவளுக்கு நான் அனாதியாயிடுவேனோ, மல்லிகா கைவிட்டுடுவாளோ என்கிற எண்ணமும் பீதியும் எட்டி பார்த்தனவே அன்றி இதுவரை அவை எகிரவில்லை. அப்படியே அண்ணன்மார்களின் உபதேசத்தால் மல்லிகா கல்யாணமானதோ மாறினாலும் மாறலாம் என்ற எண்ண உளைச்சலில் அவள் சிக்கி தவித்து ஓரளவு சினந்தவளாய் இருப்பதுண்டு. கல்லூரிக்கு போகும் மல்லிகா எப்போதாவது சும்மா இருங்கம்மா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லுவாள். பார்வதி உடனே ஒன்றும் தெரியாது என்று ஒன்றும் தெரியாத தன்னை மல்லிகா சொந்த அப்பாவுடன் சேர்த்து கொண்டு ஏமாற்றப் போகிறாள் என்றும் இன்றைக்கே சொத்து பற்றி 2இல் 1 பார்த்துவிட வேண்டும் என்றும் நாள் முழுதும் துடிப்பாள். என்றாலும் கல்லூரியிலிருந்து மல்லிகா திரும்பியதும் நினைத்ததை மறந்து பக்கடா போடட்டுமாமா, ஆரஞ்சு வேணுமா, ஆப்பிள் வேணுமா என்று கேட்பாள். வாசலருகே நின்ற ஆட்டோ ரிக்ஷாவின் டிரைவர் உள்ளே எட்டி பார்த்தார். மல்லிகா இன்னும் வராதது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையில் வாடகைக்கு அமர்த்தப்பட்டிருக்கும் ஆட்டோ அது. மல்லிகாவை கல்லூரியில் கொண்டு போய் விட வேண்டும். மாலையில் கூட்டிக் கொண்டு வர வேண்டும். குளிரலை பக்கமாக போன பார்வதி ஆட்டோவை பார்த்ததும் மல்லிகாவின் அறைக்கு வந்தாள்.
மல்லிகா எதுவுமே புரியாதவள் போல் மேஜையின் முன் கைகளை ஊன்றி முகத்தை அவற்றில் வைத்து நெற்றியை கோடுகள் விழும் வண்ணம் சுழித்தாள். எங்கேயும் போகப் போவதில்லை என்பது போல். படுக்கும்போது உடுத்திருந்த பருத்தி ஆடையோடு இருந்தாள். பார்வதி அவள் அருகே வந்து முகத்தை நிமிர்த்தினாள். பைத்தியம், இன்னுமா அந்த மனுஷன் பேசினது மனசுல நிக்குது? இதுக்கு வருத்தப்படுகிறவ எதுக்குத்தான் வருத்தப்பட மாட்ட? சொந்த அப்பந்தானே பேசினார். பேசினால் பேசிட்டு போகட்டும். இனிமேல் வேணுமனா அங்கே போக வேண்டாம். சரி, ஆட்டோ வந்துடுத்து, புறப்படு. சொந்த அப்பா சொந்தமில்லாத அப்பான்னு பேசுனீங்கன்னா எனக்கு கோபம் கோபமா வரும். அப்பா பேசிட்டாருன்னு நான் வருத்தப்படல. அந்த ஆளு 4 பேர் மத்தியில சனியன்னு பேசிட்டான்னு தான் வருத்தமா இருக்கு. ஏமா, படிக்காதவங்களுக்கு நாகரிகமா பேச வராதோ? நான் கூட தான் படிக்கல, நாகரிகமா பேசாமலா இருக்கேன்? நான் படிக்காத ஆண்களை சொன்னேன். சொக்கலிங்கம் உள்ளே வந்தார். நான் கூட தான் படிக்கல, எப்போதாவது அநாகரிகமா பேசியிருக்கேனா? இழவு எடுத்த பைய, பேசுனா பேசிட்டு போறான். ஏதாவது பட்ட சாராயம் போட்டிருப்பான். பன்னாட பைய, அவனுக்காகவா இப்படி உட்கார்ந்திருக்க? பெருமாள் மாதிரி ஆட்களையும் அவங்க பேசுறதையும் நாம அவங்க மனுஷனா எண்ணி மதிப்பு கொடுத்தா அப்புறம் நாம எண்றதெல்லாம் மனுஷத்தனமா இருக்காது. விடு கழுதிய, சீக்கிரமா புறப்படு. நானும் நுங்கம்பாக்கம் வர ஆட்டோவில் வரணும். புறப்படு. நான் மட்டும் அவன் பேசும்போது இருந்திருக்கணும். சரி, ஜல்தியா புறப்படுமா. அந்த ஆளை மனதில் இருந்து கட்டாயமாக விலக்கிக் கொண்டே மல்லிகா புறப்பட ஆயத்தமானாள். புடவை எடுப்பதற்காக அவள் பீரோவை திறந்தபோது சொக்கலிங்கம் வெளியே வந்தார். சொக்கலிங்கமும் மல்லிகாவும் ஆட்டோவில் ஏறிய போது பார்வதியின் அண்ணன் அந்த ஆட்டோவை வழிமறிப்பது மாதிரி வந்து நின்றுவிட்டு, பிறகு காலேஜுக்கா இல்ல செட்டியார் வீட்டுக்கா? எப்படியோ, நீங்க காலேஜுக்கும் மல்லிகா செட்டியார் வீட்டுக்கும் தெரியாமல் போயிடப்படாது. டிரைவர், யார் யார் எங்கு இறங்கணும் என்கிறத ஞாபகப்படுத்துங்க என்று சொல்லிக்கொண்டே வாசல் படிக்கட்டில் கால் வைத்தார். வாசலில் நின்ற பார்வதி, வாங்க அண்ணா என்றாள். சொக்கலிங்கம் திடீரென்று ஆட்டோவில் இருந்து இறங்கி, நீ போமா, நான் செட்டியார் வீட்டுக்கு போகல. இவர் முகத்தில் விழித்த பிறகு எங்கேயும் போகப்படாது. நீ கூட ஜாக்கிரதையா போயிட்டு வா என்று மல்லிகா மட்டும் கேட்கும்படியாக முணங்கிக் கொண்டே மச்சான்காரரை திருப்பி பாராமல் நடந்து அரவை மில்லை நோக்கி போனார். காலங்காத்தால என்னடா சாமி இது? யாரை வேணும்னாலும் அனுப்பு, ஆனா இவரை மட்டும் அனுப்பாத. சொக்கலிங்கம் வெளியே போன போது பார்வதியும் அவள் அண்ணனும் வீட்டுக்குள் வந்தார்கள். ராமசாமி பெருமூச்சு விட்டு கொண்டே பேச்சை துவங்கினார். உன்னை அடிக்கடி வந்து பார்க்கணும் போல தோணுது. அதே சமயம் மதியாத தலைவாசல் மிதிக்க வேண்டான்னு சொன்ன பழமொழியை நினைத்து பார்க்க வேண்டியது இருக்கு. என்னண்ணா புதுமொழியா பேசுறீங்க? பின்ன என்னம்மா, மச்சான் என்னை நாயை பேசுன மாதிரி பேசுறாரு. எத்தனை நாளைக்கு தான் வாழை சுருட்டிக்கிட்டு வர்றது? அவரை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே. மனசுல ஒன்றும் கிடையாது. மனசுல ஒன்றும் இல்லாம இருக்கிறவங்களுக்கு தலையில ஏதாவது இருக்கும். உன் வீட்டுக்காரருக்கு அங்கேயும் ஒன்றும் கிடையாது. இல்லைனா நோட்டீஸ்ல வெறும் பெயரை கூட போடாத வீட்டுக்குள்ள போய் ஒரு பொன் மோதிரமோ 100 ரூபாயும் கொடுப்பாரா? என் வீட்டில் ஒரு கல்யாண காட்சி நடந்து நான் அவர் பெயரை போடலைன்னா வச்சுக்கோ, மனுஷன் சும்மா இருப்பாரா? நீ தான் சும்மா இருப்பியா? எப்படியோ நடந்தது நடந்து போச்சு. இனிமே அவங்க படிவாசல் கூட மிதிக்க போறதில்ல. அங்கதான் நீ தப்பு பண்ற. எங்க சின்ன பிள்ளையில எப்படி இருந்தியோ அப்படியே தான் இருக்கம்மா. பெருமாள் மல்லிகாவை திட்டி அனுப்பின பிறகு அப்புறம் என்ன பேசினான்னு தெரிந்தா இப்படி பேசுவியா? என்ன பேசினாராம்? நீ மல்லிகாவை மிரட்டி அவங்க கூட பேசக்கூடாதுன்னு வைத்திருக்கிறியாம். எல்லாம் சொக்கலிங்க மச்சானோட முகத்துக்காக பார்க்கானாம். அவர் மண்டையை போட்டதும் மல்லிகா மூலம் உன் கண்ணுல விரல விட்டு ஆட்டுவானாம். குடிகாரன் அப்படித்தான் பேசுவான். விட்டு தள்ளுங்க. விட்டு தள்ளக்கூடிய சமாச்சாரம் இல்லம்மா. நாளைக்கு மச்சானுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுதுன்னு வச்சுக்க, பெருமாள் சொன்னபடி செய்ய மாட்டான்னு எப்படி சொல்ல முடியும்? மல்லிகா அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாள். நல்ல பொண்ணு, என் மேல உயிரே வச்சிருக்கா. ஏன்னா சிரிக்கிறீங்க? தான் பெறணும் பிள்ளை தன்னோட பிறக்கணும் பிறவி என்கிறது பழமொழி. 1000 பிள்ளைகள் எடுத்து வளர்த்தாலும் ஒரு சொந்த பிள்ளைக்கு இணையாகிடுமா? அதுக்குத்தான் எனக்கு கொடுத்து வைக்கலையே. கொடுத்து வைக்கலன்னு சொன்ன பிறகு கெடுத்து வைக்கலாமாவது இருக்கணும் இல்லையா? நம்ம சொத்தை நாமே கட்டி காப்பாற்றணும் இல்லையா? பெருமாள் கிட்ட மாட்டி செக்கு மாடு சமாச்சாரம் ஆகி சொத்து போயிடக்கூடாதே. அப்படியெல்லாம் ஆகாதுன்னா. மல்லிகா சொத்துக்கு ஆசைப்படுகிற இல்லை. நேற்று கல்யாணத்துக்கு போகும்போது கூட நகைகளை போட மாட்டேன்னுட்டா. அப்படி நினைக்கிற? நீ அவளை அருமை பெருமையா வளர்க்கறது பிறகு யாருக்கு தெரியக்கூடாது என்கிறதுக்காக அப்படி செய்திருக்கலாம் இல்லையா? சும்மா பேச்சுக்கு தான் சொல்றேன். ஒரு வாரத்துக்கு முன்னால செல்லம்மா கல்யாணத்து பெண்ணுக்கு போட்டுட்டு கழட்டி தரேன்னு சொல்லி இவளோட நகையை கேட்டா. நீ முடியாதுன்னு சொன்ன. இந்த மல்லிகா ஒரு வார்த்தை உன்னோட சேர்ந்து முடியாதுன்னு சொன்னாளா? கடைசியில அவ நல்லவளாவும் நீ பொல்லாதலும் ஆகி போச்சு. உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுமான்னு அவள் அடிக்கடி சொல்றத நீ தாளாரமா நினைக்கிற. எனக்கு அப்படி படல. இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது போலிருக்கு. இதுதான் உண்மை. யாரையும் நம்பக்கூடாது. என்ன கூட நம்பக்கூடாது.
மச்சான் கூட ஒரு பவுன் மோதிரம் வாங்கினாரு. மல்லிகாவை கூட்டிக்கிட்டு போய் கடை கடையா அலைந்து இந்த மோதிரத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவரோ இல்ல இந்த மல்லிகாவோ ஒரு வார்த்தை சொன்னாங்களா? எதுக்காக இந்த மூடு மந்திர வேலைன்னு கேட்கறேன். மல்லிகா எனக்கு என்னமோ பசப்புக்காரியா தான் தெரியுறா. எனக்கு தலை குழம்புதுண்ணா. வேற விஷயத்த பேசலாம். காஃபி போடட்டுமா, டீ போடட்டுமா? நீ எதுவும் எனக்கு போட வேண்டாம். நான் இப்போ சொல்றது தான். இனிமே என்கிட்ட நீ கேட்டாலும் நான் பேச போறதில்ல. சத்தியமா உட்கார்ந்த இடத்துல இருந்து சொல்றேன். நல்லா கேட்டுக்கோ. மல்லிகா நல்ல பொண்ணாவே இருக்கலாம். ஆனா பெண் புத்தி பின் புத்தி. நாளைக்கு மச்சானுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுதுன்னு வச்சுக்கோ. சும்மா பேச்சுக்கு தான் சொல்றேன். இப்போ நல்லா இருக்கிற மல்லிகா அப்பவும் நல்லா இருப்பா என்கிறது என்ன நிச்சயம்? நாளைக்கு மல்லிகாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அவ புருஷனோ இல்ல மாமா மாமியாரோ அவளை குரங்கா ஆட்டி படைக்க மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம்? இவ பெருமாள் கிட்ட போக மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? தான் ஆடாட்டாலும் சதை ஆடாதோ? நான் உன்கிட்ட வச்சிருக்கிற பாசம் மாதிரி நீ என்கிட்ட வைத்திருக்கிற பாசத்தை மாதிரி இவளும் அப்பங்கிட்ட பாசத்தை காட்ட மாட்டான்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படியே காட்டினாலோ அதுல என்ன தப்பு? நீங்க எப்பவுமே இப்படிதானா? எதையாவது சொல்லி கோளாறு செய்வீங்க. ஆனால் வழி மட்டும் காட்ட மாட்டீங்க. இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க. அவர் வந்துட போறாரு. உன்னால மல்லிகா விட்டுட்டு இருக்க முடியாது. அதே சமயம் மச்சானுக்கு பிறகு உன் கையே ஓங்கி இருக்கணும். இதுக்கு ஒரே வழி நம்ம ராமனுக்கு மல்லிகாவை கட்டி போட்டால்தான் முடியும். அது எப்படின்னா முடியும்? சின்ன வயசுலயே உருப்படி இல்லாம போயிட்டான். நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணி 8வது வகுப்புக்கு மேல தாண்டல. தாகம் எடுக்கும் போதெல்லாம் பட்ட சாயரத்தை போடுறான். இதுல வேற ரவுடித்தனம். இந்த காலத்துல ரவுடித்தனம் இருக்கிறவன் தான் இந்த மெட்ராஸ்ல பிழைக்க முடியும். பட்ட சாராயம் இப்ப குடிக்கான். நாளடைவில் அதையே காய்ச்சி காரு பங்களா வாங்க மாட்டான்னு எப்படி சொல்ல முடியும்? அதோட உன்னோட சொந்த அக்கா மகன். ரத்தத்துக்கு ரத்தம். உன்னோட கடை கண்ணிகளை கட்டி காப்பாத்த இப்படிப்பட்டவன் தான் லாயக்கி. பெருமாள் இவங்கிட்ட வாலாட்ட முடியுமா? அவன் கேழித்தனம். ஆனா நம்ம பயல் ரவுடி. நூற்றாண்டு பயிருண்ணா. என்னவோ இப்பவே கல்யாணத்துக்கு நிச்சயமானது மாதிரி பேசுறியே. என் மூத்த மகளை ராமனுக்கு கொடுக்கலாம்னு நினைத்தேன். ராசி பொருத்தம் இல்ல. 2வது பெண்ணை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் டைம் கொடுக்கறேன். யோசித்து சொல்லு. உன் அக்கா மகன் மேல உனக்கில்லாத பாசமா, உனக்கில்லாத பொறுப்பா? ஒரே ஒரு வாரம் தான் டைம். நீ மல்லிகாவை கொடுக்கலன்னா நான் என் 2வது மகளை நளினியை கொடுக்க போறேன். அப்புறம் என் மேல வருத்தப்படக்கூடாது. நான் வரட்டுமா? பார்வதி அண்ணனை போய் வாருங்கள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு பித்தி பிடித்தவளாய் இருந்தாள். ராமசாமி போய்விட்டார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் போகவில்லை. அவள் தன் உள்ளத்தையே போர்க்களமாக்கி விட்டாள். மல்லிகா ஒருவேளை அவருக்கு பிறகு அப்பா கூட சேர்ந்துடுவாளா? அந்த குடிகாரன் சொன்னபடி எல்லாம் ஆடுவாளோ? அப்படியானால் என் கதி, என் கதி அனாதையாக ஆயிடுவேனோ? சொத்தெல்லாம் போயிடுமோ? மல்லி நல்லவளா இருந்து அவ புருஷன் மோசமா இருந்தா என் கதி என்னாகிறது? என்கிட்ட சூதா பேச மாட்டாரு. என் நன்மைக்காக தான் பேசுவாரு. அதோட இந்த ராம என்னோட சொந்த அக்கா மகன். ஊரில் ரவுடித்தனம் செய்தாலும் என்னை சித்தி சித்தின்னு வாய் நிறைய கூப்பிடுற பிள்ளை. அவனும் நல்லா இருக்கணும். மல்லிகாவும் நல்லா இருக்கணும். குடிகாரம் பெருமாள் கிட்டே வரப்படாது. அதுக்காக பொருத்தம் இல்லாத கல்யாணத்தை பண்ண முடியுமா? முடியணும். எப்படியோ முடியணும். இந்த மல்லிகா பெருமாள் பெண் தானே. அப்பம் புத்தியில் கால்வாசியாவது இருக்காதா? ராமசாமி போனதிலிருந்து மல்லிகா கல்லூரியில் இருந்து திரும்புவது வரைக்கும் பார்வதிக்கு ஒன்றும் ஓடவில்லை. வயிற்றுக்கு எப்போதும் வஞ்சகம் செய்யாத அவள் அன்று சரியாக சாப்பிடக்கூட இல்லை. துள்ளி குதித்து கொண்டு உள்ளே வந்த மல்லிகா, அம்மா நான் கட்டுரை போட்டியில் 2வதாக வந்திருக்கு அம்மா என்றாள். பார்வதி அப்போதைக்கு அண்ணனையும் அவர் சொன்னதையும் மறந்துவிட்டாள். என்ன போட்டிமா? கட்டுரை போட்டி. அப்படின்னா? சும்மா கெடமா. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உங்ககிட்ட சொன்னதே தப்பு. துளைத்து எடுத்துடுவீங்க. கட்டுரை என்றாலே என்னன்னு தெரியாது. அதை விளக்கிட்டு அப்புறம் போட்டியை பத்தி விளக்க இரவு மணி 12 ஆயிடும். பசிக்குதுமா. அப்பா வரும்போது விவரமா சொல்றேன். நீங்க அப்போ கேளுங்க. இப்போ பசிக்குது. பார்வதிக்கும் இப்போது மனதுக்குள் பசி எடுத்தது. அண்ணன் சொன்னது சரிதான். நான் தான் ஒன்றும் தெரியாதவளா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறேன். பார்வதி சற்று காரமாகவே பதில் சொன்னாள். இப்போ நான் உன் கண்ணுக்கு பிடிக்குமா? என்னை பார்த்தா உனக்கு மனுஷியா தெரியுமா? எல்லாம் தலைவிதி. பார்வதி சொல்லிவிட்டு சமையலறைக்குள் போய்விட்டாள். மல்லிகை அவளை விரோதமாக பார்த்தாள். ஏன் இப்படி பேசுறாங்க? அவள் உள்ளே போய் அவளின் கையை பிடித்துக்கொண்டு உடம்புக்கு எதுக்கும் பண்ணுதாமா என்று கேட்டாள். அவளையே பார்த்தாள் பார்வதி. அண்ணன் சொன்னது எல்லாம் அவளிடம் சொல்லலாமா என்று கூட நினைத்தாள். பிறகு அந்த அருமை அண்ணன், எனக்கு என்னமோ மல்லிகா பசப்புக்காரியா தெரியுது என்று சொன்னது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. பார்வதி எதுவும் பேசாமல் அவளுக்கு இடியாப்பத்தை கொடுத்தாள். மல்லிகாவும் மறுபேச்சு பேசாமல் எந்திரம் போல் தந்ததை வாங்கி கொண்டாள். இரவு சொக்கலிங்கம் வந்தார். மல்லிகாவால் தன் வெற்றி விவரத்தை அடக்கி வைக்க முடியவில்லை.
அப்பாவிடம் கட்டுரை போட்டின் விவரத்தை விவரமாக சொன்னாள். அவள் சொல்லிக் கொண்டிருந்த போதே பார்வதி தன் தாம்பத்திய அறைக்குள் போய்விட்டாள். முன்பெல்லாம் காது விரிய கேட்கும் அம்மா இப்படி போவதில் மல்லிகாவிற்கு வருத்தந்தான். தன்னையே ஆறுதல் படுத்திக் கொண்டாள். அம்மாவுக்கு உடம்பு சுகமில்ல போலும். உடம்பு சரியில்லைன்னா மனசு சரியா இருக்காது. அம்மா கிட்ட போய் பேசலாமா? வேண்டாம், எரிச்சல் இருக்கிற சமயத்துல போனா தப்பு. காலையில பார்த்துக்கலாம். சொக்கலிங்கம் மகளிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு மனையிடம் வந்தார். என்னடி ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணுமில்ல. ஓ, உன் அண்ணன் வந்துட்டு போனாரே, இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்படித்தான் இருப்ப. அடுத்து கெடுக்கிறதுல நிபுணனாச்சே. ஆமா, அவரு அடுத்து கெடுக்கிறவரு. நீங்க ஹரிச்சந்திர பிரபு. ஒரு பவுன் மோதிரம் வாங்கினத சொன்னீங்க பாருங்க. தற்செயலா வாங்கினேன்டி. அதுல அர்த்தம் பார்க்காத. நான் நடக்கிறதெல்லாம் கவனிச்சிட்டு தான் பேசுறேன். மல்லிகா மேல் உங்களை விட எனக்கு பாசம் அதிகம். அதனால தான் கேட்குறேன். என் அக்கா மகன் ராமனுக்கு நம்ம மல்லிகாவை கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கேன். என்னடி இது, காது கொடுத்தா எதையும் பேசலாம்னு நினைக்கிறியா? பேசுறதுக்கும் ஒரு வரமுறை வேண்டாம்? உனக்கு அறிவு இருக்கா? அந்த ஓணாம் பயலுக்கு கையில கொடுக்க சொல்ற? இனிமே இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டா நான் பொல்லாதவனா மாறிடுவேன். ஜாக்கிரதை. பார்வதி புரண்டு படுத்தாள். மல்லிகா ஆரம்பத்தில் குழந்தையாய் இருக்கும்போது அவள் மீது ஏற்பட்ட வெறுப்பு இதுவரை அவளுக்கு தெரியாமலேயே அடிமனதில் பதிந்திருந்தது. அந்த உளைச்சல் இப்போது விஸ்வரூபம் எடுத்தது. ராமன் இருக்க வேண்டிய இடத்தில் இன்னொருத்தியின் மகள், ஒரு குடிகாரன் பெற்ற பெண் இருக்கிறாள் என்று நினைத்து நினைத்து அவள் பேயாக மாறிக்கொண்டிருந்தாள். 4 மாதம் கடந்தது. பார்வதி பழைய பார்வதியாக இல்லாதது மல்லிகாவிற்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. அடிக்கடி அறவை மில்லில் வேலை பார்க்கும் பையன்களை திட்டும் சாக்கில் ஊர் பெயல் பிள்ளைகள், ஊர் பெயல் பிள்ளைகள்தான் என்று ஜாடை மாடியாக திட்ட துவங்கினாள். இப்போது மல்லிகாவிற்கு தலைவாரி விடுவதில்லை, கண்ணுக்கு மை போடுவதில்லை. அதே சமயம் எதுவுமே நடவாதது மாதிரியும் பல சமயங்களில் மல்லிகாவிடம் நடந்து கொள்கிறாள். ஒரு தடவை ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறும்போது மல்லிகா கால் தவறி கீழே விழப்போன போது பார்வதி பதறிப்போய், பார்த்து போமா, நீ வர்றது வரைக்கும் உயிரை கையில பிடித்துக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு என்று சொல்லியிருக்கிறாள். அதனால் அம்மா பழைய அம்மாவாக மாறிவிட்டாள் என்று மகிழ்ந்து போன மல்லிகா மாலையில் துள்ளி குதித்து ஓடி வந்து அம்மா என்றபோது அண்ணனுடன் சீரியஸாக பேசிக் கொண்டிருந்த அந்த அம்மாக்காரி, அம்மா இன்னும் சாவாம தான் இருக்கேன் என்று சொன்னாள். உடனே மல்லிகா, நாம சாவாமல் இருக்கோமா என்று மனதுக்குள்ளே புலம்பிக் கொண்டாள். அண்ணன் ராமசாமியின் வருகை அதிகரிக்க அதிகரிக்க அம்மாக்காரின் வெறுப்பின் வேகம் ஏறிக்கொண்டிருப்பது கல்லூரிகாரிக்கு தெரியாது. ராமனும் அடிக்கடி வந்து போய் கொண்டிருந்தான். உன் சித்திக்காரியை கெட்டியாய் பிடித்துக்கடா, அவ்வளவுதான் நான் இப்போ சொல்ல முடியும் என்று பெரிய மாமா ராமசாமி சொன்னதன் உள்ளர்த்தம் புரியாவிட்டாலும் வெளியர்த்தம் புரிந்தவன் போல் சித்தி வீட்டுக்கு வர துவங்கினான். இங்கே எதுக்குடா வந்த என்று கேட்கிற சித்தி, ஏண்டா அடிக்கடி வரமாட்டேங்கிற என்று சொன்னதில் அவனுக்கு பட்டை சாயரத்தை குடிக்கும் போது ஏற்பட்ட கிக்கை விட அதிகமான கிக் கிடைத்தது. சொக்கலிங்கம் தான் அவன் வருகையை அறவே அங்கீகரிக்கவில்லை. ஆனால் அவன் சித்தப்பா சித்தப்பா என்று செல்லமாக சொல்லிக்கொண்டே அவர் கொண்டு வரும் ட்ரம்முகளையும் தகர டப்பாக்களையும் எடுத்து வீட்டுக்குள் வைத்தபோது சொக்கலிங்கம் அவனை விருப்பவில்லையானாலும் வெறுக்காமல் இருந்தார். ஒரு சமயம் அவர் அரைவை மில்லில் ஏதோ கலாட்டா, மிளகாயை சரியாக அரைக்கவில்லை என்று ஒரு பட்டாக்கத்தி மைனர் சொக்கலிங்கத்தை மிரட்டினான். பயந்து போன சொக்கலிங்கம் அவனிடம் வாங்கிய காசை திருப்பி கொடுத்தார். பட்டாக்கத்திக்கு மேலும் காசு கிடைக்கும் என்று நம்பிக்கை ஏற்பட்டது. என்னோட மிளகாய கஸ்மாலமா பண்ணிட்ட, அதுக்கு மாலை விட்டுறியா இல்ல மவன குடலை உருவட்டுமா, நம்ம கிட்டியா டபாய்க்கிற நாயினா என்று சொன்னது சொக்கலிங்கத்திற்கு அதிகபட்சமாகத்தான் தெரிந்தது. செய்கிறது செய்யடா என்றார். அவனும் செய்ய வேண்டியதை செய்தான். அவரது சட்டை காலரை பிடித்து கொண்டு, இன்னாயா சொன்ன, விட்டனா ஒரு குத்து என்று இரைச்சல் துளிகள் சாராய துளிகள் நெரிக்கும்படி கத்திய போது எதேச்சக அந்த பக்கமாக வந்த ராமன், விட்டான் ஒரு குத்து, பட்டா கத்தி சுருண்டு விழுந்தான். விழுந்தவன் எழுந்திருக்கும் முன்னால் விட்டான் ஒரு உத. பட்டா கத்தி படுத்துக்கொண்டு, விட்டுடு வாத்தியார, இவரு உன்னோட தோஸ்துன்னு தெரியாம போட்டு, அப்பா விட்டுடு, அம்மா விட்டுடு என்று புரண்டு கொண்டே புலம்பினான். அவரு என்னோட தோஸ்து இல்லடா, சொந்தமான சின்ன நைனாடா, அவர்கிட்ட மன்னிப்பு கேள்றா கைத என்று ராமன் கழுதை மாதிரி கனைத்து ஆள்காட்டி விரலால் சித்தப்பாவை சுட்டி காட்டிய போது அந்த கைதையும் சொக்கலிங்கத்தின் கையிலும் காலிலும் விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு திரும்பி பாராமல் ஓடியது. சொக்கலிங்கத்திற்கு பெருமை பிடிபடவில்லை. அந்த தெருவுக்கே எஜமானனாகவும் திண்ணை பொறுக்கியாகவும் வாழும் ஆளாளப்பட்ட பட்டாகத்தியையே இந்த ராமன் அடக்கிவிட்டான் என்றால் இவன் சாதாரண ராமன் அல்ல, ரவுடி ராமன். இவன் நமக்கு எப்போதும் தேவை. அந்த நன்றி பெருக்கில் அவனுக்கு தன் வீட்டுக்குள் சகல உரிமைகளையும் கொடுத்தார் சொக்கலிங்கம். இதை பெரியண்ணன் மூலம் புரிய வைக்கப்பட்ட பார்வதி ஒரு நாள் மல்லிகாவை பார்த்து, ராமன்கிட்டயாமா சிடுசின்னு பேசுற, கொஞ்சம் சிரித்துதான் பேச, நீனா அவனுக்கு உசுறு என்று பட்டும் படாமலும் பேசினாள்.
அம்மாவின் அபிலாஷை புரியாத மல்லிகா இவர்கிட்ட சிரித்து பேசுறவள் யார்கிட்டயும் சிரித்து பேசுறவளாத்தான் இருப்பா. இதுவும் இது மூஞ்சும் அப்பா சொன்னது மாதிரி சரியான ஓனா மூஞ்சி என்று எரிச்சலோடு சொன்னபோது பார்வதிக்கு படு எரிச்சலாக இருந்தது. அண்ணன் வந்ததும் வராததுமாக நான் பூடகமாய் பேசி பார்த்தேன். இவள் சம்மதிக்க மாட்டாள் போலிருக்கே என்றபோது ராமசாமி ஒரு வெள்ளன் சிறப்பை உதிர்த்து கொண்டார். பாரு, பக்குவமா சொல்லிப்பாரு. மாட்டேன்னுட்டானா கழுதையை வீட்டு விட்டு துரத்து. அது எப்படின்னா, சில சமயம் ஆப்ரேஷன் செய்யணும்னா செய்யத்தான் ஆகணும். ராமனை கட்டிக்கு சம்மதிக்கலனா அவ இங்க இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. இது உன்னோட சொந்த விஷயம். கேட்டா கேளு, விட்டா விடு. ஆனா ஒண்ணு, அப்புறமா பெருமாள் திட்டுறான், மல்லிகா புருஷன் அடிக்க வரான்னு என்கிட்ட வரப்படாது சொல்லிட்டேன். இன்னும் ஒரு வாரத்துல முடிவு தெரியணும். இல்லை என்றால் என் 2வது மகன் இருக்கவே இருக்கா. ஏன்னா கோபப்படுறீங்க? நான் பெண், எனக்கு என்ன தெரியும்? உங்ககிட்ட யோசனை தானே கேட்டேன். அதை தான் சொல்றேன். மல்லிகா இந்த வீட்டில் இருக்கிறதா இருந்தா நம்ம ராம பயலோட இருக்கணும். இல்லை என்றால் எங்கேயும் போகட்டும். நீ ராமனையே சுவீகரமாய் எடுத்துக்கலாம். என் 2வது பொண்ணு உனக்கே மருமகளா வந்துடலாம். நீ கண்ணு மூடுறது வரைக்கும் கண் கலங்காம பார்த்துக்குவாங்க. சிறிது திடுக்கிட்ட பார்வதிக்கு மல்லிகாவை என்னதான் வெறுத்தாலும் அவளை வீட்டை விட்டு வெளியேற்றுவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அதே சமயம் அண்ணன் சொன்னதுக்கு மறுமொழி கூற தெரியாமல் லேசாக சிரித்து கொண்டாள். சோக சிரிப்பு. பார்வதி அண்ணன் போய்விட்டார் என்பதை அரவே மில் பையன் ஒருவனை அனுப்பி நிச்சயப்படுத்திக் கொண்ட சொக்கலிங்கம் உள்ளே வந்தார். அந்த சமயத்தில் மல்லிகாவும் கல்லூரியில் இருந்து வந்தாள். வந்த உடனேயே அப்பாவின் கைகளை பிடித்து கொண்டே, அப்பா, சைபர் தியேட்டர்ல ஒரு நல்ல ஆங்கில படம் வந்திருக்கு. என்னை கூட்டிக் கொண்டு காட்டுங்களேன் என்று செல்லமாக சினிங்கினாள். நாளைக்கு போகலாண்டா என்று தனக்கு அவள் ஆம்பிளை பிள்ளை என்பது போல சொக்கலிங்கம் சொல்லிவிட்டு போய்விட்டார். பார்வதிக்கு பற்றி எரிந்தது. காக்கா பிடிக்கிறாளோ? அப்பாவை கைகளை போட்டுக்கிட்டு ராமனை கட்ட மாட்டேன்னு சொல்லிடுவாளோ? கடைசியில அந்த குடிகாரன் பெருமாள் கிட்ட அவஸ்தைப்பட வேண்டியதா இருக்குமோ? இதுக்கெல்லாம் யார் காரணம்? இவதான், இவளேதான். கணவன் காது கேட்காத தூரத்திற்கு போய்விட்டார் என்பதை வாசலுக்கு போய் எட்டி பார்த்து உறுதி செய்து கொண்ட பார்வதி அங்கிருந்தபடியே, பொம்பளை பிள்ளைனா ஒரு அடக்கம் வேணும். இங்கிலீஷ் படம் பார்க்க போறாளாம். எல்லாம் அவர் கொடுக்கிற செல்லம். கொடுப்பார கண்டா பேய் கூட குழைந்து குழைந்து ஆடுமா என்று தன் பாட்டுக்கு சொல்லிக்கொண்டே சமையலறையை பார்த்து போனாள். இப்படி பேசினாலும் மல்லிகாவிற்கு டிஃபன் கொடுப்பதில் தாமதம் ஏற்படுத்துவதை விரும்பாதவள் போல நடந்து கொண்டாள். இப்படி பாசத்தை கொட்டிக்கொண்டே தன்னையும் கொட்டுவதை உணர்ந்த மல்லிகாவால் அவளை அம்மா இல்லை என்று உதறவும் முடியவில்லை, அம்மாதான் என்று ஒப்புக்கொள்ளவும் முடியவில்லை. தனக்குள்ளேயே சமாதானம் செய்து கொண்டாள். ஒவ்வொரு பொண்ணுங்களை அவங்க அம்மாக்கள் எப்படி திட்டுறாங்க, சில சமயம் அடிக்க கூட செய்கிறாங்களே. இந்த அம்மா அப்படி இல்லை. நான் ஆங்கில படம் பார்த்து ஆங்கிலக்காரியா மாறிடக்கூடாதுன்னு நிஜமாகவே பயப்படுறாங்க. இதுல தப்பு இல்லையே என்றாலும் மல்லிகா அந்நியப்பட்டவள் போல் உணர்ந்தாள். அப்பாவிடம் கூட அவளால் முன்பு பழகிய மாதிரி பழக முடியவில்லை. அவளிடம் பேசும்போதெல்லாம் அம்மாக்காரி கண்களை உருட்டுவது போல் அவளுக்கு தோன்றியது. இந்த நேரத்தில் ஒரு நாள் சொக்கலிங்கத்திற்கு மாரடைப்பு ஏற்பட்டது. டாக்டர் உடனே வந்துவிட்டதால் ஈம பத்திரிகைக்கு அவசியமில்லாமல் போய்விட்டது. என்றாலும் மனிதர் ஆடி போய்விட்டார். இது 2வது முறை. 3வது எப்படி இருக்குமோ? பார்வதியும் மல்லிகாவும் அவரை மாற்றி மாற்றி பார்த்து கொண்டார்கள். உறவினர்கள் வந்த வண்ணமாக இருந்தார்கள். செல்லம்மாவும் வந்து பார்த்தாள். கல்யாணமாகி கர்ப்பம் தரித்திருக்கும் சந்திராவும் அவள் புருஷனும் வந்தார்கள். எல்லோரும் வந்தார்கள். ஆனால் பெருமாள் மட்டும் எட்டி பார்க்கவில்லை. எப்படியோ சொக்கலிங்கம் தேறி வந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் பார்வதி தேம்பி அழுது கொண்டிருந்தாள். கணவர் பதறி போனார். ஏமா அழுவுற? எனக்குத்தான் சுகமாயிக்கிட்டே வருதே. ஏதோ ஆண்டவ புண்ணியத்தால இந்த தடவை என் தாலி கெட்டியா இருக்கு. இன்னொரு தடவை இப்படி வந்து நடக்கக்கூடாது நடந்துட்டா என் கதை நினைத்து பார்த்தேன். நாய் கூட திரும்பி பாராது. பைத்தியம், அப்படியெல்லாம் பேசப்படாது. உனக்கு ஒரு குறையும் வராது. மல்லிகா நல்ல பொண்ணு. மல்லி நல்லவதான். அவளுக்கு வாய்க்கிறவன் நல்லவனா இருக்கிறது என்ன கட்டாயம்? அவ அப்ப என்ன மிரட்ட மாட்டான் என்கிறது என்ன நிச்சயம்? சரி, கவலைப்படாதே. உடம்பு சுகமானதும் அவளுக்கு நல்ல பையனா பார்க்கறேன். கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு எதுக்கா நெய்க்கு அலையணும்? என்ன சொல்ற? நம்ம ராம நெஞ்சு லேசா வலிக்குது, மருந்தை எடு. என்ன குழந்தை மாதிரி வச்சிருக்கீங்க. இனிமே வேலைக்காரியா ஆக போறேன். சொக்கலிங்கம் 4-5 நாட்களாக தலையை உருட்டி கொண்டு யோசித்தார். மனைவி சொல்வதில் ஓரளவு நியாயம் இருப்பது போல் அவருக்கு தோன்றியது. அவர் காலத்திற்கு பிறகு அவள் காலம் எப்படியாகுமோ? அவள் சொல்வது மாதிரி பெருமாள் ஏடாகோடம் செய்தால் போன உயிரை டாக்டர் மீட்டிருக்காரு. ஆனா இந்த பெருமாள் இருக்கியா செத்தியான்னு கூட கேட்கல. போதா சொன்னபடி செய்யறான், அண்டையை போடட்டும். பார்வதிக்கு பாதுகாப்பு இல்லாம போயிட்டு 2வது மைத்தன் கிட்ட சொன்னா இந்த மாரடைப்பு எப்போ வேணும்னாலும் வரலாம்.
நீரிழிவு, ரத்த அழுத்த நோய், இதுல ஒவ்வொன்றும் முறை வைத்து மாதிரி நெஞ்சு அடைக்குது. திடீர்னு செத்து விவகாரம் தீராம போனா எல்லாருக்குமே தொல்லை. இந்த மல்லிகா வேறு வர வர ஒதுங்கி ஒதுங்கி போறா. இவளையும் நம்ப முடியாது போலிருக்கு. எப்படியாவது பார்வதிக்கு பாதுகாப்பு வேணும். மல்லிகாவுக்கும் பாதுகாப்பு வேணும். ராமன மாதிரி ரவுடி பயலா தான் சொத்துக்களை காப்பாற்ற முடியும். அதுக்காக மல்லிகாவை அவனுக்கு ஒரு நாள் பார்வதி அவருக்கு ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வந்தபோது அவர் சில சந்தேகங்களை கேட்க பார்வதி அவற்றை தீர்த்து வைத்தாள். ராமன் படிக்காதவனாச்சே. படிச்சவங்க மட்டும் எண்ணத்தை கிழிச்சிட்டாங்க. நம்ம எதிர் வீட்டு கமலா டாக்டருக்கு படித்தவ. புருஷன் எஸ்எஸ்எல்சி ஃபெயிலு. அவங்க குடும்ப உறவு எப்போதாவது ஃபெயிலா இருக்கா? 3வது தெருவில் இருக்காளே முனுசாமி மக சரோஜா. பிஏ படிச்சுட்டு ஆஃபீஸராக வேலை பார்க்குறா. ஒரு பஸ் கண்டக்டரை கல்யாணம் செய்துக்கிட்டு சந்தோஷமா தானே இருக்கா? எப்போவாவது அந்த கண்டக்டர் பஸ்ஸில் முறைக்கிற மாதிரி அவளை முறைக்கிறானா? ஒருத்தர் படிச்சு ஒருத்தர் படிக்கலன்னா இவங்களால என்ன குடும்பம் பண்ண முடியாதா என்ன? படிப்பு இந்த காலத்தில் தண்ணி பட்ட பாடு. மரியாதை கிடையாது. அதிகமா குடிக்கானடி. இப்போ நாட்டில் எவன் குடிக்கல? குடிக்கிறது பெரிய பாவமா? நான் கூட ஜுரத்துல துடிக்கையில எங்க டாக்டர் சொன்னாருன்னு 2 ஸ்பூன் விஸ்கியோ கிஸ்கியோ கொடுக்கலையா? அதோட இப்போ ராமன் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறதை விட்டுக்கிட்டு வரான். கொஞ்ச நஞ்சு இருக்கிற பழக்கத்தையும் மல்லிகாவை கட்டுனதும் மறந்துடுவான். அவளும் அவனை திருத்திடுவா. அவகிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்க. நாம வளர்த்த பொண்ணு நம்ம மீறி போவாளா? ஒரு தடவை ஒரு கிழவர் யாரையாவது காதலிக்கிறியாமா என்று கேலியாக கேட்டதுக்கு, காதலாவது கீதலாவது அப்பா எவனையாவது காட்டி கட்டுனால் கட்டுவேன், வெட்டுனால் வெட்டுவேன்னு அவள் சொன்னது ஞாபகம் இருக்கா? எதுக்கும் நானே ஒரு வார்த்தை. நீங்க கேட்க வேண்டாம். வெட்கப்படுவா, நானே கேட்டுக்கிறேன். அப்புறம் அவன் இஷ்டம். சரி, எனக்கு மூளை குழம்புது. நாளையும் யோசித்து நீயே முடிவுக்கு வா. எனக்கு நீங்க எல்லோரும் நல்லா சந்தோஷமா இருக்கிறது தான் முக்கியம். நீங்க நினைக்கிறது மாதிரியே நடக்கும். பார்வதி ஆனந்த பரவசமாய் வெளியே வந்தாள். அப்போது அத்தானை பார்க்க அங்கே வந்து 2வது அண்ணன் சுப்பையாவிடம், அவரு ராமனுக்கு மல்லிகா கொடுக்க சம்மதிச்சிட்டாரு. பெரியண்ணன் போட்ட குறி பழித்து விட்டது என்றாள். சுப்பையா வெளியே ஓடினார். பெரியண்ணன் போட்ட குறி பழித்தால் அவர் எப்படி பெரிய மனிதனாவது? அவர் பொறுப்பில் கல்யாணம் நடக்க வேண்டாமா? அவரை குள்ளப்பயலே என்று சொல்லி அடிக்கப் போன ராமனுக்கா மல்லிகா? கூடாது ஐயா, கூடாது. சுப்பையா ஓடினார். பெருமாள் வீட்டை பார்த்து ஓடினார். மல்லிகா ஊஞ்சல் பலகையில் உட்கார்ந்து ஏதோ ஒரு புஸ்தகத்தை படித்துக் கொண்டிருந்தாள். காலை நேரம். கல்லூரிக்கு போக இன்னும் நேரம் இருந்தது. புஸ்தகத்தை படித்துக் கொண்டிருக்கும் போதே அன்று கல்லூரியில் நடக்க இருந்த பேச்சு போட்டி நினைவுக்கு வந்தது. பெயரை கொடுத்து விட்டால் முதல் பரிசு சரவணுக்கே போய் சேரும். சந்தேகமே இல்லை. 2வது அல்லது 3வது பரிசாவது அவள் வாங்கியாக வேண்டும். 2 நாட்களுக்கு முன்பு கல்லூரி வாசலில் சைக்கிள் படையில் ஒரு காலை வைத்துக் கொண்டு நின்ற சரவணனிடம் அவன் நண்பன் ஒருவன் எங்கடா புறப்பட்டுட்ட என்று கேட்டதும், அதற்கு அவன் தீநகரில் எங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு வரணும் என்று சொன்னதும் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. உடனே என் வீடும் அங்கேதான் இருக்கு என்று அவனிடம் சொல்ல வேண்டும் என்பது போல் துடித்தாள். துடித்து வாயில் வராத வார்த்தையாகி இதயத்துள் எழுந்து இனம் புரியாத இன்ப துன்ப எல்லைகளை கடந்து ஒருவித மோன உணர்வாய் முழிந்தது. மல்லிகா ஊஞ்சல் பலகையில் 2 நாட்களாக வந்து உட்காருவதற்கு காரணமே இந்த சரவணன்தான். ஒருவேளை அவனது மாமா வீடு இந்த தெருவிலே இருக்கலாம். மாமா வீடு என்றாரே, அந்த மாமாவுக்கு பொண்ணு எதுவும் இருக்கலாமோ? அவளை காதலித்து தொலைத்திருக்கலாமோ? மல்லிகாவிற்கு தாவமாக இருந்தது. அவனை அப்போதே பார்க்க வேண்டும் என்பது போல் தோன்றியது. அடுத்த தெருவிலேயே ஒரு கூட்டம் நடந்தது. அது எப்படிப்பட்ட கூட்டமாக இருந்தாலும் அவன் அதில் பேச வேண்டும். அவள் முன்வரிசையில் உட்கார்ந்து முன்பல் தெரிய சிரித்து கைத்தட்ட வேண்டும் என்று நினைத்தாள். திடீரென்று அவள் மனதில் இன்னொரு எண்ணம். சீச்சி, இந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாது. அவரே பேச முயற்சி செய்யாத போது நான் ஏன் அவரை பற்றி நினைக்க வேண்டும்? எனக்கேன் தன்மானம் தலையாக போக வேண்டும்? மல்லிகா சரவணனை மனதிலிருந்து வலுக்கட்டாயமாக விலக்கிக் கொண்டு கையில் இருந்த புஸ்தகத்தில் கண்களை பரவிவிட்டாள். வாசலில் சத்தம் கேட்டு புஸ்தகத்தில் இருந்த கண்ணை விலக்கிய மல்லிகா வாசல் பக்கம் தயக்கத்துடன் நின்ற செல்லம்மாளை பார்த்துவிட்டு பின்னர் சமையலறைக்குள் சரசமாடிக் கொண்டிருந்த பார்வதியை நோக்கி கண்களை வீசிக்கொண்டே, அம்மா, உன் ஆதனார் வந்திருக்காங்க என்று கூறிவிட்டு மீண்டும் புஸ்தகத்தின் முனையில் முன்தலை மோத குனிந்தாள். செல்லம்மாளுக்கு பற்றி எரிந்தது. ஒட்டி போன வயிற்றின் ஓரமாக கிடந்த அச்சடி புடவை இழுத்து வயிற்றை மூடிக்கொண்டாள். வயிறார பெற்ற மகள் 3வது மனுஷியை சொல்வது போல் உன் நாத்தனார் என்றதுமே அவள் ஒரு கணம் செத்து போனாள். மறுகணம், ஆமாண்டி, நான் நாத்தனார்தான். பெத்த தாயே நாத்தனாராக்கின உனக்கு ஒரு பிள்ளை பிறந்தாதான் உனக்கு என் நிலைமை புரியுண்டி என்று சொல்ல போனாள். பிறகு தான் பெற்ற பிள்ளைக்கு தன்னை போன்ற நிலைமை வரக்கூடாது என்று நினைத்தவள் போலவும் மகளை திட்ட நினைத்ததற்கு அபராதம் செலுத்துவள் போலவும், மல்லிகா, உங்க அப்பாவை எங்கம்மா என்று கேட்டாள். மல்லிகா அவளை நிமிர்ந்து பார்த்தாள்.
அந்த நடுத்தர வயதுக்காரியின் உதட்டு துடிப்பும் உட்குழி கண்ணும் அவளை என்னவோ செய்தது. ஊஞ்சல் பலகையில் இருந்து இறங்கி உள்ளே வாங்க என்று சொல்லிக்கொண்டே அவள் மீது கண்களை கருணையா பாய்த்துவிட்டு உள்ளே போய்விட்டாள். நீ உள்ளே வாங்கன்னு சொல்லாம வெளியே போங்கன்னு ஒரு தடவையாவது சொன்னாலும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேனடி என்று தனக்குள்ளே பேசிக்கொண்டு செல்லம்மாள் உள்ளே வந்தாள். பார்வதி செல்லம்மாளை வழக்கம் போல் எதிர்கொண்டு அழைக்கவில்லை. செல்லம்மா சமையலறைக்குள் போய் கொதித்து கொண்டிருந்த பாலை இறக்கப் போன பார்வதியிடம் நான் இறக்கிறேம்மா என்று சொல்லிவிட்டு மட்டும் நிற்காமல் பாத்திரத்தையும் இறக்கி வைத்தாள். பின்னர் நாத்தனாரிடம் செயலில் பேச நினைத்தவள் போல் பக்கத்தில் கிடந்த துடப்பத்தை எடுத்து சமையலறையை பெருக்கினாள். எச்சி காப்பி டம்ளர்களை துப்புரப்படுத்தி குலுக்கி அவற்றை கழுவி வைத்தாள். ஜொலித்துக் கொண்டிருந்த எவர் சில்வர் டம்ளர்களை தன் புடவை வைத்து துடைக்கப் போனாள். அந்த அழுக்கு புடவையால் எவர் சில்வர் அழுக்காகும் என்று நினைத்தோ அல்லது எவர் சில்வர் அதில் ஒட்டிக்கொண்டு எடையும் குறைந்து என்று எண்ணியோ டம்ளரு நல்லாதானே இருக்கு என்று பார்வதி முகத்தை அந்த பெயருருகே லட்சணம் இல்லாமல் சுருக்கிக் கொண்டே கேட்டாள். பெருமாள் பேசிய பேச்சு அவளுக்கு அப்போது முழுதாக கேட்டது. சிறிது நேரம் மௌனம். செல்லம்மா திக்கி திணறி பேச்சை துவங்கினாள். பார்வதி, நான் கேள்விப்பட்டது நெசந்தானா? பார்வதிக்கு எரிச்சலுக்கு மேல் எரிச்சல் தமாஷாக பேசுவது போல் திமிராக சொன்னாள். நீங்க எதை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன்? இல்ல, நம்ம மல்லிகாவுக்கு மாப்பிள்ளை. ஆமா, பார்த்துக்கிட்டு இருக்கோம். முடிஞ்சிட்டு தான் கேள்விப்பட்டேனே. முடிஞ்சது மாதிரி தான். நம்ம ராமன் தான் மாப்பிள்ளையாமே. ராமனே தான். செல்லம்மா லேசாக கூனி குறுகினாள். மேற்கொண்டு பேசினால் அவள் பத்திரகாளியாவாள் என்று தெரியும். அவள் தன் உணர்வுகளை பத்திரமாக வைக்க நினைத்தாள். இருந்தாலும் பெற்ற பாசம் கேட்கவில்லை. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்கப்படாது. நீங்க முதல்ல விஷயத்த சொல்லுங்க. தப்பா நினைக்கக்கூடிய விஷயமா என்கிறத சொன்ன பிறகு சொல்றேன். உனக்கு இல்லாத உரிமை இல்லை. நான் பெத்து தான் போட்டேன். அப்புறம் வளர்த்ததெல்லாம் நீதான். இருந்தாலும் எனக்கு காஃபி வேண்டாமா. வர வர காஃபி குடிச்சா வாந்தி வந்துடுது. இருந்தாலும் ராமனுக்கு கொடுக்கறதுன்னா ஏன் இன்னாம் போடுறீங்க? அவனுக்கு என்ன குறைச்சல்? உனக்கே தெரியும். இவ படிச்சவ, அவன் படிக்கல. படிக்காட்டியும் பரவாயில்ல. குடிகாரன். குடித்தாலும் பரவாயில்ல. பட்ட சாயராரமா குடிக்கிறான். உங்க புருஷன் குடிக்காததே இவன் குடிக்கிறான். என் நிலைமை என் பொண்ணுக்கு வரக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட பிச்சை கேட்க வந்தேன். என் வீட்டுக்கார குடிச்சதும் அப்படியே படுத்துக்கிறாரு. ஆனா உன் ராம குடிச்சிட்டு சோடா பாட்டில் எடுக்கிறான். இதுக்குள்ள 3 தடவை ஜெயிலுக்கு வேற. பார்வதியால் மேற்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க முடியவில்லை. கழுத்தில் கிடந்த நெக்லஸை நைலஸ் புடவையின் முனையால் துடைத்து கொண்டு உள்ளத்து உணர்வுகளையும் துடைப்பவள் போல் வார்த்தைகளை பெருக்கிக் கொண்டே போனாள். நீங்க காலங்காத்தால வந்ததை பார்த்த உடனே நினைச்சேன், இந்த கல்யாணத்துல தலையிட உங்களுக்கு உரிமை கிடையாது. பிறந்ததுல இருந்து வளர்த்தது வரைக்கும் கவனிக்கிறவ நான். பெத்திடுறது பெருசல்ல, பெத்ததை வளர்க்கறது தான் பெருசு. நாங்க யாருக்கு கொடுத்தா உனக்கு என்ன? நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க எதுக்கும் சொல்ல வேண்டாம். அவ என் வீட்டில் இருக்கிற வரைக்கும் என் பொறுப்பு. மல்லிகா உங்க பொண்ணு இல்லைன்னு நான் சொல்லல. மகராசியா உங்க மகளை வேணும்னா உங்க வீட்டுக்கே கூட்டிக்கிட்டு போ. எந்த அர்ஜுனராசனுக்காவது வேணும்னாலும் கொடுங்க. ஆனா ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு கதை வேண்டாம். இப்பவே வேணும்னாலும் கூட்டிக்கிட்டு போங்க. இவ பண்ற கூத்துக்கு நான் ஒருத்தி தான் சரி கட்டிக்கிட்டு போக முடியும். செல்லம்மா அண்ணன் இல்லாத சமயத்தில் அவள் மனைவியிடம் மாட்டிக்கொண்டதற்காக வருந்தினாள். மீள வேண்டும் என்று நினைத்தவள் போல் அண்ணன் வருகிறாரா என்று வெளியே பார்த்தாள். போகலாமா என்று அடியெடுக்கப் போனாள். ஆனால் பாழும் கால்கள் நகர மறுத்தன. பெற்ற மனம் பெயர மறுத்தது. அந்த நல்ல ராமனை கட்டி சீதை படாது பாடுபட்டாள். இந்த ராமனை என் மகள் கட்டினாள். அட பகவானே, இதுக்கா அவளை பெத்தேன்? இதுக்கா என் கிளிய இவகிட்ட விட்டேன்? இதுக்கா என் மாலைய இவள் கையில கொடுத்தேன்? அட கடவுளே! செல்லம்மாவால் பேச முடியவில்லை. தொண்டை கட்டியது. கண்களும் கொட்டியது. விம்மல் சத்தம் வெடி சத்தம் போல் கேட்டதால் பார்வதியை சிறிது நேரம் திகைத்து போனாள். பிறகு சமாளித்துக் கொண்டாள். இந்தா பாருங்க, இந்த நீலி மாதிரி அழுகிற வேலையெல்லாம் வேண்டாம். நான் தான் சொல்லிட்டேனே, மல்லி என் வீட்டில் இருக்கிற வரைக்கும் என் அக்கா மகன்தான் மாப்பிள்ளை. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா இப்பவே இந்த கணமே அவளை பெட்டி படுக்கையோட கூட்டிக்கிட்டு போகலாம். ஏ மல்லி, ஏய்! செல்லம்மாள் நாத்தனாரின் வாயை பொத்தினாள். ஏற்கனவே 7 பிள்ளைகளோடு அவதிப்படுகிறவள். ஒருத்தி கரையேறி விட்டாள். இன்னொருத்தி கரையேற வேண்டும். பையன்களில் கடைசி பையன் படிக்கிறான். ஒருவன் மாமாவுடைய மளிகை கடையில் வேலை பார்க்கிறான். இன்னொருவன் வெட்டி. கடைசியாக உள்ள 10 வயது மகளும் 7 வயது மகளும் வீட்டில். 20 குடித்தனங்கள் உள்ள காம்பவுண்ட் வீட்டுக்குள் 10 அடி 5 அடி பரப்பிற்குள் கக்கூஸ் பக்கம் உள்ள முதல் அறையில் குடியிருக்கும் அவளால் மல்லிகாவை அங்கே கொண்டு போக முடியாது. இரவில் அறைக்குள் படுத்தால் மூட்டை பூச்சிகளோடு புழுக்கம். வெளியே படுத்தால் கொதிக்கும் தரை. ஒன்று மாற்றி ஒன்றாக அழும் குழந்தைகள். குடித்துவிட்டு மனைவிகளை அடிக்கும் கணவன்மார்கள். குடிக்காமலே அந்த போதையை விட அதிக போதையில் ஆம்படி ஆண்களை திட்டும் சம்சாரங்கள். இந்த சகாரத்துக்குள் அவளால் இருக்க முடியாது. இருக்கவும் மாட்டாள். நாற்காலியில் உட்கார்ந்தவளால்
கழிவுநீர் கால்வாய் திட்டில் உட்கார முடியாது. மெத்தையில் படுப்போலால் மேடை போல் இருக்கும் அடுப்புத் திட்டில் படுக்க முடியாது. மின் விசிறிக்குள் அமர்ந்து தலைமுடி ஒயிலாக ஆடி அசைய உயரமாக இருக்கும் அவளால் ஒண்டி குடித்தனத்தில் கைவிசிறி கூட இல்லாத புழுக்கலோகத்தில் புக முடியாது. இவள் இங்கே இருக்கட்டும். இங்கே இருக்க வேண்டியவள். வேண்டியவளோ இல்லையோ இருக்கட்டும். அட மாரியாத்தா, ஏழையின் பிள்ளை பணக்கார பிள்ளை வாழ்ந்தாலும் அது ஏழைதானோ? ஏழையின் பிள்ளை அழகு இருந்தால்தான் நல்லதோ? செல்லம்மா நாத்தனிடம் மீண்டும் அன்றாடி பார்க்கலாமா என்று யோசித்தாள். அது வீண் என்பது போல் பார்வதி தராதரம் தெரியாத பயப்பிள்ளைகளை வீட்டுக்குள்ள சேர்க்கிறதே தப்பு. ஊர்ல சோறு தண்ணி கிடைக்காம திரிஞ்ச இந்த மாடசாமி பைய சாப்பிட்ட தட்டை கழுவாம போயிட்டான். வரட்டும், ஊருக்கே அவனை அடிச்சு விரட்டினாதான் பன்னாட பயமவனுக்கு புத்தி வரும். ஒவ்வொருத்தரையும் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னு சொல்றது சரிதான் என்று தன் பாட்டுக்கு புலம்பினாள். அவளின் பரிபாஷை செல்லம்மாவுக்கு புரிந்துவிட்டது. கல்யாணத்துக்காவது என்னை கூப்பிடுவியாமா என்று சொல்லிக்கொண்டே அதற்கு காரணமான பதில் வரும் முன்னே செல்லம்மா சமையலறையை விட்டு வெளியே வந்தாள். மல்லிகா சமையலறைக்கு வெளியே அதிர்ச்சியோடு நின்று கொண்டிருந்தாள். கண்கள் மட்டுமில்லாமல் முகமே அழுது கொண்டிருப்பது போன்ற தோற்றம். அம்மா மகளை ஏறிட்டு பார்த்தாள். செவ்வாழை நிறத்தில் சிவந்திப்பூ நயத்தில் அளவெடுத்து வார்த்தெடுத்த சிலை போல் விளங்கிய மேனியையும் ஆடாத வண்டு போல் இருந்த கண்களையும் அசைகின்ற சங்கு போன்ற கழுத்தையும் முன்னேற்றி சுருங்க முழுமேனி சுவரில் சாய நின்ற மகளை அழாமல் அழுது கொண்டே பருகினாள். அவள் அருகே உடம்பெல்லாம் பச்சை குத்தி உடலெல்லாம் பட்டை போல் படைப்படையாய் அடுக்கடுக்கான தோளோடு அருவருப்பான உருவத்தோடு ஆடி இளைத்த பருவத்தோடு ஆட நினைக்கும் கர்வத்தோடு உள்ள ராமனை பக்கத்தில் நிறுத்தி பார்த்தாள். செல்லம்மாவால் அங்கே நிற்க முடியவில்லை. அழ முடியாமல் அழுதாள். ஓட முடியாமல் ஓடினாள். மல்லிகா இப்போது செல்லம்மாளை போகிறாளே என்பது போல் பார்த்தாள். காய்ந்து உலர்ந்து தேய்ந்து போன சுரைக்காய் போல உள்ள அவள் மார்பில்தான் தான் பால் அறிந்திருக்க வேண்டும். இனிமேல் கிழிய முடியாது என்பது போல் கிழிந்து போன புடவையை கொண்ட அவள் மடியில்தான் தான் புரண்டிருக்க வேண்டும். வரியெடுத்திருந்த ஓடும் அவள் வயிற்றில்தான் தான் ஜனித்திருக்க வேண்டும் என்ற சாதாரண உண்மை இப்போது பேருண்மையாக முதல் தடவையாக அம்மா அம்மா என்று லேசாக கேட்கும் அளவிற்கு பேசினாள். ஏய் மல்லி என்று அம்மா கூப்பிட்ட போது அங்கே ஓடி வந்தவள் உள்ளே அடிப்பட்ட பேச்சு தன்னை அடிக்கும் பேச்சு என்று தெரிந்ததும் அவள் இங்கே இந்த சுவரில் சாய்ந்தாள். மல்லிகை தலையை பிடித்து கொண்டாள். ராமனுக்கு அவள் தெரு முழுதும் புரண்டு கொண்டு போவாளே, அவனுக்கா நான்? குடித்து கொண்டு புரள்வது மோசம் என்று நினைத்து புரண்டு கொண்டே குடிப்பானே அந்த ராமனுக்கா நான்? கெட்டை வார்த்தை தவிர எந்த வார்த்தையும் பேசாத அந்த கெட்டவனுக்கா நான்? முடியாது, முடியவே முடியாது. என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்று யோசித்தவாறு அவள் தலையை சுவரில் உருட்டிய போது பார்வதி வெளியே வந்து, சுவர்ல தலையை வைக்கிறியே, அறிவிருக்கா உனக்கு? இந்தா பாரு சுவர்லா, என்ன கசடு, உன் அம்மா புத்தி தானே உனக்கு இருக்கும். வேணுமுன்னா அவ கூட போயாண்டி, ஏண்டி அழுகுற போல நிக்கிற என்று அதட்டினாள். ராமனை அவள் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டாள் என்ற உள்ளுணர்வு அவளை இதுவரை பேசாத வார்த்தைகளை பேச வைத்தன. மல்லிகா திடுக்கிட்டாள். என்னதான் அம்மா என்றாலும் முகம் பார்த்து பேசி எறியாத அந்த அன்னை வாழும் வீட்டுக்குள் அவளால் போக முடியாது. அவளால் எப்படி போக முடியும்? போனாலும் எப்படி இருக்க முடியும்? அந்த வீட்டை விட அந்த ஜனங்களை விட ராமன் தேவலையோ? ஒவ்வொருத்தர் அண்ணன் தங்கைனா உயிரை விடுறாங்க. சினிமாவில் கூட காட்டுறாங்க. நம்மால் அப்படி இருக்க முடியலையே. இந்த வீட்டையும் சில சமயம் சொந்த வீடான்னு நினைக்க முடியலையே. ஏன் ஒருவேளை நான் தனி பிறவியோ இல்ல தனிப்படுத்தப்பட்ட பிறவியோ? மல்லிகை தன் வசப்பட்டு நின்றபோது பார்வதி உணர்ச்சி வசப்பட்டாள். ஏண்டி பித்தி பிடித்தி நிக்கிற? உன் அம்மா மருந்து தடவிட்டு போயிட்டாலோ? வேணுமுனா போயாண்டி, நான் வேணுமுனா கொண்டு விடட்டுமா? அந்த சின்னஞ்சிறுசுக்கு சுய உணர்வு வந்தது. அந்த வீட்டுக்கு அனுப்பி விடுவாளோ? அந்த ஆயிடம் பேச்சு வாங்க வேண்டியது வருமோ? மல்லிகாவுக்கு என்ன செய்கிறோம் என்று தெரியவில்லை. திடீரென்று பார்வதியை கட்டிப்பிடித்து கொண்டாள். அவள் இவளை விளக்க முடியாதபடி கெட்டியாக பிடித்து கொண்டு அவள் மார்பில் தலை சாய்த்து கொண்டு புரண்டு, என்னை அங்க அனுப்பிடாதீங்கம்மா, அனுப்பாதீங்க அம்மா அம்மா என்று அரட்டினாள், விம்பினாள். பார்வதிக்கு என்னவோ போலிருந்தது. அவள் தாய்மை பேறு அடையவில்லையானாலும் இப்போது அது பெயர் சொல்லும்படி விழித்து கொண்டது. மல்லிகாவின் தலைமுடியை கோதிவிட்டு கொண்டே, அழாதடி, நான் இருக்கையில் ஏண்டி அழுவுற? ராமன் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டான் என்றாள். இப்போது மல்லிகை அழுதாள். என்ன ராமன்கிட்ட அனுப்புறதை விட அவங்க வீட்டுக்கே அனுப்பிடுங்கம்மா என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டே வெளியே மறுமொழி கூறாமல் தனக்குள்ளே எழுதாள். கல்லூரி மாணவ மாணவிகள் அந்த அறையில் கூடிவிட்டார்கள். மாணவர்களுக்கான பேச்சு போட்டி அங்கே நடைபெறப் போகிறது. சரவணன் பேச்சில் அப்படி ஒரு மயக்கம் ஏற்படும். அதில் சொல்லோசை இருக்காது, மொழியெடுக்கு இருக்காது, ஏற்ற இறுக்கம் இருக்காது. எதுவுமே இல்லாதது போல தோன்றும் எளிய சாதாரண வார்த்தைகள், இயல்பான குரல், கைகள் நீட்டி முழங்காத நளினம்.
யாரோ நெருங்கிய சிநேகிதர் ஒருவர் நம்மிடம் மனம் விட்டு பேசுவது போன்ற பாணி, இதையுமே வாயக வந்திருப்பது போன்ற நேர்த்தி, பரிசுக்காக பரபரப்படையாத இயற்கை தன்மை, இத்தனையும் நிறைந்த அவனுக்கு முதற் பரிசு கிடைக்கும் என்பது முடிவான விஷயம். அவன் பேசுவதை கேட்க வேண்டும் என்ற எண்ணத்துடனும், சில வண்ணப்பூச்சிகள் மேடையில் நாக்காடுவதை பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் மாணவர்கள் பெருந்திரளாக குழுமினார்கள். கல்லூரி பேராசிரியர் ஒருவர் நடுவர்களை அறிமுகம் செய்துவிட்டு, பெண்ணுரிமை என்ற தலைப்புதான் போட்டியின் தலைப்பு என்று சொன்ன பிறகும் அவர் மைக்கை விட மனமில்லாமல் பெண் என்றால் என்ன என்று விளக்கம் கொடுத்துவிட்டு உரிமைக்கு வந்தபோது, உட்காரையா சுக்கு தண்ணி என்றது ஒரு குரல். ஆசிரியர் குரலடங்கி உட்கார்ந்தார். போட்டிக்கு முதலாவதாக பேச வந்த பையன் ஒருவன், பெண்ணுக்கு விடுதலை இல்லை என்றால் என்று பாரதியாரை மேற்கோள் காட்டிய போது, ஆஹாஹா, அப்பானே பாரதி பேரா, அடச்சி என்றது இன்னொரு குரல். உடனே மாணவிகள் கூட்டத்தில் பலத்த சிரிப்பு. அந்த சிரிப்பு மேலும் பழக்க வேண்டும் என்பதற்காக பல தடவை அடச்சீக்கள் பற்றறிந்த பேச்சாளர்கள் பட்ட மரமானான். மூன்றாவதாக வந்த மாணவி பெண்கள் என்றால் என்று தொடங்கவும், அது நீ இல்ல நீ இல்ல என்று அந்த பெண்ணை டபாய்த்தார்கள். அவளும் ஓய்ந்த பிறகு நடுவர் மல்லிகா என்றார். மல்லிகா எழுந்திருக்கவில்லை. கோரில் அழைப்பது போல இரண்டாவது தடவையாக மல்லிகா என்றபோது கூட்டத்தின் கண்கள் அவளை மொய்த்தன. மல்லிகா மரியதாக எழுந்து, நான் பேசப் போவதில்லை என்று சைகை செய்தாள். அவளை கோட்டா செய்ய போன மாணவர்கள் அவள் முகத்தில் படர்ந்திருந்த துயரத்தையும் களைந்திருந்த முடியையும் கவிழ்ந்திருந்த தலையையும் பார்த்து பரிதாபப்பட்டது போல் சும்மா இருந்தார்கள். ஒரே ஒரு ஆகாதவன் மட்டும், சரவணின் பியூட்டியே, அடிமையே உன் லூட்டியே என்று சொன்னபோது, மக்கு பையா, கொக்கு தலையா, மரியாதையா போயிடும், சும்மா இருங்கய்யா என்றான் இன்னொரு பையன். அவனுக்கு மல்லிகா தன்னை காதலிப்பதாக ஒரு பிரமை. அப்படியே காதலிக்கவில்லை என்றாலும் இப்படி சொன்னதால் இனிமேலாவது காதலிப்பாள் என்கிற தன்னம்பிக்கை, காதல் பாதி நிறைவேறிவிட்டதால் அவனுக்கு ஒரு திருப்தி. அதாவது அவன் ரெடி. பல மாணவர்கள் கவர்ச்சியாகவும் கழுத்தறுத்தும் பேசிய பிறகு சரவணன் பேசினான். பொருளாதார உரிமை வந்தால்தான் பெண்ணுரிமை வரும் என்றும், பொருளா தாரம் என்ற நிலை இருக்கும் வரை பெண்ணுரிமை பெரும் மேடை பேச்சு என்றும் பண் செய்து அவன் பேசிய போது பலத்த கைத்தட்டல். தாய்மார்களை என்று விழிக்கும் ஒவ்வொருவனும் 18 வயது பெண்ணை பார்க்கையில், இந்த வயதில் என் அம்மாவும் இப்படித்தான் இருந்திருப்பாள் என்றும், 80 வயது கிழவியை பார்க்கையில் என் அம்மாவும் இந்த வயதில் இப்படித்தான் இருப்பாள் என்றும் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கும் காலம்தான் பெண்ணின் விடிவு காலம், உரிமையை பற்றி பேச தேவையில்லாத அளவிற்கு ஏற்படும் பொற்காலம் என்று அவன் சாதாரணமாக பேசியபோது கைத்தட்டி பாராட்டினார்கள். இந்த தடவையும் முதற் பரிசு சரவணுக்கே. வழக்காக 2வது அல்லது 3வது பரிசு பெறும் மல்லிகாவுக்கு பதிலாக இன்னொருத்தி வாங்கினாள். மல்லிகா சக தோழிகள் ஏன் பேசவில்லை என்று கேட்டால் எப்படி பதிலளிப்பது என்று புரியாமல் அந்த தர்ம சங்கடத்தை தவிர்ப்பதற்காக தமிழ் உதவி பேராசிரியர் நன்றி சொல்லிக் கொண்டிருந்த போது அவள் கல்லூரி வாசலுக்கு வந்து விட்டாள். ஆட்டோ ரிக்ஷாக்காரரை 12 மணிக்கு வர சொல்ல வேண்டும் என்று முந்தைய இரவு நினைத்தவள் தான் ராமனுக்கு மனைவியாகலாம் என்ற அவலத்தில் அதை மறந்துவிட்டாள். மெல்ல நடந்து கொண்டிருந்தாள். நீங்கள் ஏன் இன்றைக்கு பேசவில்லை என்ற குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள். சரவணன் சைக்கிளை மெதுவாக விட்டுக்கொண்டு பெடலை லேசாக அழித்துக்கொண்டு அவளுக்கு இணையாக வந்தான். பிறகு அவளுக்கு மதிப்பு கொடுப்பவள் போல் சைக்கிளை விட்டு இறங்கினான். சொல்லுங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? மல்லிகா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். மானசீகமாக அவன் அருகிலேயே அந்த ராமனை நிறுத்தி பார்த்தாள். வேறு பக்கமாக திரும்பி கண்ணீரை உதிர்த்து கொண்டாள். அவளுக்கு சரவணன் மீது எப்போதுமே ஒரு மரியாதை உண்டு. அழகில் சாதாரணமானதான், ஆனால் பேச்சாற்றலும் எல்லோரையும் தன்னை போல் நினைத்து மனம் விட்டு பழகும் சுயமரியாதையும் அவனுக்கு ஊன அழகு கொடுக்காத ஒரு ஞான அழகை கொடுத்திருந்தது. குறைந்தபட்சம் அப்படி இருப்பதாக பல பெண்கள் நினைத்தார்கள். மிதவாதியான மல்லிகா இந்த நினைப்பை பொறுத்த அளவில் ஒரு தீவிரவாதி, தன்னை மீறிய தன்னையே அறியாத ஒரு தீவிரவாதி. சொல்லுங்க ப்ளீஸ், எதற்காக பேசவில்லை? பையன்களின் கலாட்டாவுக்கு பயந்துட்டீங்களா? மல்லிகா பேச போனாள். அப்படி பேச போனால் அழுகை வந்திடும் போல் தோன்றியது. அடக்கி கொண்டாள். பிறகு தன்னை நிதானப்படுத்தி கொண்டாள். அவனிடம் ஓராண்டு காலமாக சாதாரணமாக பேசி பழகுபவள். அந்த உரிமையில்தான் அவனும் கேட்டான். ஆகையால் இப்போதும் சாதாரணமாக, ஆனால் உள்ள அர்த்தத்துடன் பேசினாள். பெண்கள் பொருளாதார விடுதலை இல்லாததாலே கணவன்மார் செய்யும் கொடுமையை சகிக்கிறதாக சொன்னீங்க. உண்மைதான். அதே சமயம் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களோ பொருளாதார பாதுகாப்புக்காக ஏதோ ஒரு இனம் புரியாத பாசத்தாலோ வேண்டப்படாத இடத்தை பிடிச்சுக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? நீங்களும் என்ன சொல்றீங்க? நான் கேட்கிறது, பொருளாதார சமூக நிர்பந்தத்தால் கல்யாணம் ஆகாமல் இருக்கிற பெண்களுக்கும் ஏதாவது செயல்திட்டம் இருக்கா? நீங்க பேசுவதை பார்த்தா சொந்த அனுபவம் மாதிரி. நான் கொடுத்து வச்சவ. எல்லா பெண்களுக்கும் ஒரு அப்பா அம்மா,
எனக்கு 2 அப்பா, அம்மா. என் பிரச்சனை கிடக்கட்டும். அது வேண்டாம் விட்டுடுங்க. குறிப்பிட்ட ஒரு பழக்கவழக்கத்தில் ஆட்பட்ட பெண், அந்த பழக்கவழக்கமான சமூக தட்டிலேயே இருந்து தாழ்ந்து போகலாமா இருக்க, அவளோட உரிமைய மட்டும் கேட்டால் போதாது. ஒரு பறக்காத இளைஞ அவள கல்யாணம் பண்றதாலும் முடிந்து விடாது. இதுக்கு வேற வழி இருக்கா? கொஞ்சம் யோசிக்கிறேன். ஒரு நிமிடம் கொடுங்க வந்து. ஒரு பெண் சமுதாய தட்டிலிருந்து கீழே இறங்கிடுவோமோன்னு பயப்படாமல் இருக்கணும்னா, கீழ்த்தட்டுன்னு ஒண்ணு இருக்கப்படாது. அதாவது எல்லா பொருளாதார சமத்துவம் பெறணும். பெண்கள் பிரச்சனை தனி பிரச்சனை அல்ல. ஹரிஜன பிரச்சனையே போல அது ஒரு சமூக பிரச்சனை. சரி, ஹோட்டலில் ஒரு காஃபி குடித்துக் கொண்டே பேசலாமா? மல்லிகா அவனை ஒரு மாதிரியாக பார்த்தாள். பயந்து போய் சிறிது விலகிக் கொண்டாள். சரவணன் புரிந்து கொண்டான். நீங்க நினைக்கிற இனத்தை சேர்ந்தவன் இல்ல. வரதட்சணை கொடுமைன்னு அடிக்கிறாங்களே, அத பேசலாமான்னு எண்ணி கேட்டேன். உங்களிடம் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. நாளைக்கு கல்லூரிகளுக்கிடையே நடக்கிற ஒரு பேச்சு போட்டிக்கு நீங்க பாயிண்ட்ஸ் கொடுத்தா பரிசு வாங்கிடுவேன். இங்கேயே நின்று பேசலாமே. வரதட்சணை கொடுமையால பல பெண்களுக்கு கல்யாணம் நடக்கலைன்னு மேடையில பேசுறோம். இந்த பெண்கள் பெரிய பெரிய ஆபீசருக்கு மனைவியா போகிற ஆசை நிறைவேறாம போவதை தான் வரதட்சணை கொடுமைன்னு சொல்றாங்க. இவங்க ஏன் ஒரு பியூனை கல்யாணம் பண்ணப்படாது? ஏன் ஒரு ரிக்ஷா தொழிலாளியை கல்யாணம் பண்ணப்படாது? நான் பண்ணணும்னு சொல்லல, பண்ண முடியாதுன்னு தெரியும். ஏன் தெரியுமா? சொல்லுங்க. இந்த சமூக அமைப்பிலேயே பியூனோட வாழ்க்கை முறை வேற, ஆபீஸரோட வாழ்க்கை முறை வேற, ஏழையோட கலாச்சாரம் வேற, பணக்கார கலாச்சாரம் வேற. இவை போய் கலாச்சார உரிமையும் வாழ்க்கை முறையில் உரிமையும் வந்தாதான், தொழில் அந்தஸ்து சமூக அந்தஸ்தோட இணைக்கப்படாத காலம் வந்தாதான் வரதட்சணை பிரச்சனையும் தீரும். இல்லையென்றா அது அன்பளிப்பு பிரச்சனையா மாறுவேடம் போடும். நான் வரட்டுமா? போர் அடிக்கிறேனா? இல்ல, சில பிரச்சனைக சில விஷயங்கள் புரிய புரிய பயமா இருக்கு. என்னால உதவி பண்ண முடியுமா? பொருளாதார சுதந்திரம் இல்லாத உங்களால எனக்கு சுதந்திரம் வராது. அதுக்காக உங்க மூலம் வரக்கூடாதுன்னு நினைக்கல. சொல்லப்போனா வரணும்னு நினைக்கிறேன். சற்று நேரத்துக்கு முன்பு ஓட்டலில் சும்மா காஃபி குடிக்க கூப்பிட்ட போது முகத்தை சுழித்து கழுத்தை கேள்விக்குறி போல் வளைத்த இந்த பெண் ஏன் சரசத்துடன் தலை கவிழ்கிறாள் என்பது புரிய அவள் மலைத்தும் மகிழ்ந்தும் நின்றபோது மல்லிகா மெல்ல நடந்தாள். சரவணன் சிறிது நேரம் நின்றான். பிறகு சைக்கிளை வேகமாக உருட்டி கொண்டு அவள் அருகே போய், நான் ஓட்டலுக்கு கூப்பிட்டதை தயவு செய்து தப்பா நினைக்காதீங்கம்மா. எத்தனையோ பெண்கள் போகலாமா காஃபிக்கு என்று சொல்வதை பொழுதுபோக்கா வைத்திருக்கிறாங்க. ஆனா நீங்க அப்படிப்பட்ட இனம் இல்லை. உங்களை பார்த்தாலும் தப்பா கூப்பிட தோணாது என்றான். பொழுதுபோக்கும் பெண்களை பற்றி நல்லாதான் தெரிந்து வச்சிருக்கீங்க. சொந்த அனுபவமா? உண்டு. பிறர் சொல்வதை கேட்ட அனுபவம் உண்டு. உங்ககிட்ட பேசிட்டேனே, இனிமே 4 நாளைக்கு எந்த பெண்ணு கூடயும் காஃபி குடிக்க போக மாட்டேன். போக தோணாது. செக்ஸ் கிளாமர் ஒரு குடும்ப பெண்ணால தான் விரட்ட முடியும். நான் வரேன். சரவணன் சைக்கிளை சுற்றி வளைத்து கொண்டு அவளுக்கு எதிர் திசையில் உருட்டினான். கடவுளே, இவரை 4 நாளைக்கு மட்டுமல்ல, எப்போதும் காஃபி குடிக்க 4 பேரோட தான் போகணும். சதையா போகப்படாது என்று மனதுக்குள்ளேயே பிரார்த்தித்துக் கொண்டு மல்லிகை நடந்தாள். இனிமேல் திரும்பி வந்தாலும் வருவாரோ? சூதுவாதி இல்லாதவர், வந்தாலும் வருவார். ஐயோ, அப்படி வந்தால் 4 பேர் தப்பா நினைப்பாங்களே. சரவணன் வரக்கூடாது என்று வெளிமனம் ஒப்புக்குச் சொல்ல, இன்னும் ஒரு தடவை வரப்படாதா? சைக்கிள் தான் இருக்கு என்று உள்மனம் அவளை மீறி துடிக்கும்படி நடந்து கொண்டிருந்த அவளை பல தடவை பின்னால் திரும்ப வைத்தது. பிறகு அவள் மடமடவென்று நடக்கத் துவங்கினாள். சரவணனுடன் பல தடவை பேசியிருக்கிறாள். ஆனால் இன்று அவனின் ஒவ்வொரு சொல்லுக்கும் புதுப்பொருள் இருப்பது போல் இருந்தது. 8வது வகுப்பில் படித்த அதே குரலை கல்லூரியில் வேறு கோணத்தில் படிப்பது மாதிரி. திடீரென்று போதாக்குறையாக தன்னருகே ஒரு சைக்கிள் நடனமிட்டு கொண்டு வருவதை பார்த்து அவள் மகிழ்ச்சியோடும் நாணத்தோடும் ஏறிட்டு பார்த்தாள். ராமன் பிரேக் இல்லாத ஒரு சைக்கிளில் சவாரி வந்தான். அவன் அடிக்கடி வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவளுக்கு மரியாதையாக ஒதுங்கி நிற்பவன். ஏதாவது அவசியத்தால் பேச வேண்டியது ஏற்பட்டால், பாப்பா மச்சானுக்கு காஃபி வேணுமா என்று ஒதுங்கி நின்றே கேட்பவன். ஆனால் இன்று மல்லிகா வேக வேகம் நடந்தபோது அவனும் சைக்கிளை வேகமாக மிதித்து கொண்டு, சைக்கிளே ஏறிக்குமா, இந்த ரிக்ஷா கஸ்மாலம் எங்க போட்டான் என்றான். மல்லிகா அவனை கோபத்தோடு பார்த்தாள். நான் என்ன எரும மாடா மேங்கிற? கோவிச்சிக்காத மே. அக்கா உன்னை ஏத்திக்கின்னு வர சொல்லிச்சு. எனக்கு நடக்க தெரியும். ஒரு கஸ்மாலம் உன்கிட்ட பேசுனானே, அவன் யாரு? கண்ணுக்கு எல்லாம் கஸ்மாலமா தான் தெரியும். அவரே என்னோட நண்பர். அக்காண்ட சொல்லட்டுமா? சொல்லேன். சரி, வழியை விடுங்க. ராமன் எதிர் திசையில் சைக்கிளை உருட்டினான். ஒருவேளை சரவணனை வழிமறித்து தாக்கப் போகிறானோ என்று மல்லிகா நினைத்தாள். பின்னாலேயே ஓடலாமா என்று கூட எண்ணினாள். அவரை அடிக்காதே அடிக்காதே என்று கத்துவது போல் முகத்தை கொண்டு போனாள். தலை தெறிக்க சைக்கிளை மிதித்த ராமனையும் தொலைவில் போய்க் கொண்டிருந்த சரவணையும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வீட்டுக்கு வந்தாள். மல்லிகா வீட்டுள் நுழைந்த போது பார்வதியின் அண்ணன்மார்கள் இருவர் மச்சானோடு ஊஞ்சல் பலகையிலும்
ஒருவர் சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்தார்கள். ராமன் ஒரு ஓரமாக தூணில் சாய்ந்து கொண்டிருந்தான். மல்லிகாவிற்கு போன உயிர் திரும்பி வந்தது. சரவணனை இவ்வளவு சீக்கிரம் ராமன் அடித்திருக்க முடியாது. மகளை பார்த்ததும் சொக்கலிங்கம் பதைத்து போனார். ஆட்டோ ரிக்ஷாவை வர சொல்லி போன் பண்ணினால் என்னம்மா, இப்படியா வெயிலில் வேர்க்கு விறுவிறுக்க நடந்து வருவது? பார்வதியின் வாய் பல்லாக மாறியது. நான் ராமனை சைக்கிள் அனுப்பி வச்சேன். இவ பின்னால ஏறிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாளாம். ஊஞ்சல் பலகையில இருந்த பெரிய மைத்துனர் ராமசாமி இடியிடென சிரித்து கொண்டே பேசினார். நீ என்ன பார்வதி, கல்யாணம் ஆகும் முன்னால கட்டிக்கு போறவனா இருந்தாலும் சைக்கிள்ல ஏறலாமா? மல்லிகை அப்படிப்பட்டவளா இருந்தா உன் மகளை அவனுக்கு கேட்பேனா? கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் பாரு. அவன் ராமன் சைக்கிள்ல பின்னால உட்கார மாட்டான், முன்னாலதான் உட்காருவா. இல்லையா மல்லிகா? இல்ல, இல்லவே இல்லை என்று கத்த வேண்டும் போலிருந்தது மல்லிகாவுக்கு. ஆனால் அப்படி கத்தவில்லை. அவரை ஏறிட்டு பார்த்துவிட்டு அப்பாவையும் இறங்க பார்த்துவிட்டு தனது அறைக்குள் போனாள். தலை திடீரென்று கனத்தது. நாளைக்கே வெத்திலை பாக்கு மாத்திரலாம் என்று வெளியே கேட்ட பார்வதியின் சத்தம் அவளுக்கு தன் தலையை வெடித்து அப்படி ஒரு சத்தத்தை எழுப்புவது போல் தோன்றியது. பேசாமல் அந்த ஆளோட வீட்டுக்கு போயிடலாமா? அம்மாவோட நாத்தனார் நல்லவங்க தானே. சி, அங்கே அந்த குண்டு குழி விழுந்த வீட்டுக்குள்ள எப்படி இருக்க முடியும்? அப்பா விட்டுட்டு எப்படி பிரிஞ்சிருக்க முடியும்? அதோட அந்த ஆளை வேற குடிச்சிட்டு இருந்து திட்டுவாரு. அதுக்காக இந்த நொல்லராமனை கட்டிக்க முடியுமா? இப்படியெல்லாம் எண்ணினாள் மல்லிகா. விரித்த கண்களுடன் கடித்த உதடுகளுடன் அவள் கலங்கினாள். கல்யாணத்தை எப்படி நடத்த வேண்டும், எந்த மேளத்தை அமர்த்த வேண்டும், யார் யாருக்கு அழைப்பு அனுப்ப வேண்டும் என்று வெளியே பலமாக விவாதங்கள் எழுந்தன. மல்லிகா குப்புறப்படுத்தாள். அவள் மனத்திரையில் சரவணன் வந்தான். வந்த வேகத்திலேயே போய்விட்டான். ஆனால் கிழிந்த புடவையும் மஞ்சள் கயிற்று கழுத்தும் தனித்தனியாக வந்து பின்பு மருண்ட பார்வையோடு மிரண்ட முகத்தோடு கூனி குறுகிய தோற்றத்தோடு ஒரு உருவம் வந்தது. அது எவ்வளவு விரட்டியும் போக மறுத்தது. அவள் செல்லம்மா, மல்லிகாவின் நிஜமான அம்மா. அவளால் இதுவரை ஒதுக்கப்பட்ட அவளை பெற்ற பாவி. செல்லம்மாவுக்கு இருப்பு கொள்ளவில்லை. கடைசியில் ராமனுக்குத்தான் கட்டப் போகிறாளா? இதுக்கா பெத்த? அவரு தத்து கொடுக்காதேன்னு சொன்னாரே. நான் பாவி. தூரத்தில் நின்னாவது மக உயரத்துல இருக்கிறத நான் தலை நிமிர்ந்து பார்க்கலாம்னு நினைச்சேன். இப்போ பள்ளத்துல விழப்போறவள நானுள்ள தலை குனிந்து பார்க்கணும் போல இருக்கு. அட கடவுளே, இங்க கூட்டி வந்துடலாமா? எப்படி முடியும்? ராணி மாதிரி இருக்கு அவளால. இந்த தேனீ கூட்டில் இருக்க முடியுமா? இருக்கத்தான் சொல்லலாமா? செல்லம்மா முழங்காலுக்குள் தலையை வைத்து முட்டிக்கொண்டும் மனதுக்குள் மோதிக்கொண்டும் இருந்தபோது அவளுடைய கடைசி மகள் முறைவாசல் செய்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு குடித்தனமும் தமக்குள்ளே முறை வைத்து கொண்டு சதுரமாக அமைந்திருக்கும் கழிவுநீர் கால்வாவை சுத்தப்படுத்த வேண்டும். பொது இடமான களத்தை பெருக்க வேண்டும். இதற்கு முறைவாசல் பரிபாஷை. இன்னொரு மகன் சரியா 8 மணிக்கு ராஜாதி ராஜ கம்பீரத்துடன் தோழி சகிதமாய் வரும் வீட்டுக்கார அம்மாவுக்கு குழாயை விட்டுவிட வேண்டும் என்பதற்காக அவசரமாக தண்ணீர் பிடித்தான். ஒரு பையன் தெருவில் நின்ற ஒரு ட்ரக் வண்டியில் உட்கார்ந்து படித்துக் கொண்டிருந்தான். செல்லம்மாளின் பித்தி பிடித்த தலைக்குள்ளும் சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தது. கணவனிடம் சொல்லாமல் இருக்க முடியாது. இந்த கல்யாணத்தை தடுத்தாக வேண்டும். அவள் வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள். பெருமாள் பகல் 12 மணிக்குத்தான் வருவார். கோணி வியாபாரம் செய்வார். கோணிக்கடையில் கோணிகளை லைட்டிஸ் கோணி, உப்பு கோணி, அஸ்கா கோணி என்று பிரிவுபடுத்தி பிரிவுபடியான பணத்தை ஒன்றுபடுத்தி 10 ரூபாய் லாபத்தோடு வீட்டிற்கு வந்திருந்தார். அவர் வந்ததும் வராததுமாக செல்லம்மா அவரிடம் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் நேரமோ ஆகிக் கொண்டிருந்தது. அவர்கள் ஜாதியில் நிச்சய தாம்பலம் ஆகிவிட்டால் பாதி கல்யாணம் முடிந்தது மாதிரி. வேறு எவனும் கல்யாணம் செய்ய முன்வர மாட்டான். புருஷன் தான் சொல்லப்போகும் செய்தி கேட்டு தன்னை அடித்தாலோ அடிக்கலாம் என்று நினைத்து அப்படி அடித்தால் முகத்திலோ தலையிலோ படக்கூடாது என்று எண்ணியவள் போல் செல்லம்மா ஒரு புறமாக தோளை காட்டிக்கொண்டு ஜாக்கிரதையான இடைவெளி கொடுத்து பேசினாள். கணவனுக்கு இதுவரை விஷயம் தெரியாது. உங்கள் மகள் மல்லிகாவை கூட்டி வரீங்களா? அவளு என் மகன்னு சொல்லாதடி. இங்க வந்த உடனேயே வீட்டுக்கு போகணும்னு சொல்றவ என் மகளா இருக்க மாட்டா. நீங்க அப்படி சொல்றதாலதான் நாம பெத்த பொண்ணு சீரழிகிறா. என்ன சொல்ற? பார்வதியோட அக்கா மக ராமனுக்கு அவளை கொடுக்கறதுன்னு நிச்சயம் பண்ணிட்டாங்களாம். என்ன, இன்னொரு தடவை சொல்லு. செல்லம்மா இன்னொரு தடவை சொல்லிவிட்டு விஷயத்தை ஆதியோடு அந்தமாக விலக்கிவிட்டு நாத்தனாக்காரியிடம் தான் போய் மன்றாடியதையும் அவள் தன்னை உதாசீனப்படுத்துவதையும் ஒன்றுவிடாமல் சொல்லிவிட்டு, செத்தாலும் வாழ்ந்தாலும் நம்மோடையே அவள் சாகட்டும், போய் மகளை கூட்டிக் கொண்டு வாங்க என்றாள். செல்லம்மா எதிர்பார்த்தது போல் பெருமாள் கோபப்படவில்லை, அடிக்க வரவில்லை. பித்து பிடித்தவர் போல் அப்படியே தலையில் கை வைத்தபடி குத்துக்கால் போட்டு அதிர்ந்து போய் உட்கார்ந்திருந்தார். என்னை பாசத்தோடு பார்க்காதவள் படட்டும் என்று பழிவாங்கும் நெஞ்சத்தோடு கணவன் மதர்ப்பமாக உட்கார்ந்திருக்கிறாரோ என்று கூட செல்லம்மா நினைத்தாள். உடனே, நீங்கள் போய் கூட்டி வர்றீங்களா, நான் போகட்டுமா? எல்லாம் என் தலைவிதி. நீங்க சொன்னதை நான் அப்பவே கேட்டிருந்தா இப்படி வந்திருக்காது என்று முனகினாள். அப்போது செல்லம்மா எதிர்பாராத ஒன்று நடந்தது. பெருமாளின் கண்களில் நீர் முட்டியது. என்னங்க இப்படி என்று செல்லம்மா
அவள் கையை பிடித்ததும் அவரால் தாழ முடியவில்லை. கேவி கேவி அழுதார். மனைவியின் கழுத்தில் முகம் புதைத்து, என் பெண்ணுக்கா இந்த கதி, என் பெண்ணுக்கா என்று அவர் புலம்பிய சத்தம் கேட்டு குடித்தனக்காரர்கள் அங்கே கூடிவிட்டார்கள். சில்லறை விஷயங்களில் கவனம் செலுத்துவதை கௌரவ குறைச்சலாக கருதும் வீட்டுக்கார அம்மா கூட மேல்மாடி பால்கனில் நின்று எட்டி பார்த்தாள். பிள்ளைகள் அங்கே அப்பா அப்பா என்று சொல்லிக் கொண்டே கூடினார்கள். இதுவரை அழ வைத்த அப்பா இப்போது அழுவதை பார்த்ததும் ஏதோ பயங்கரமான ஒன்று நடந்திருக்கும் என்பதை பாவித்து கொண்டு பிள்ளைகள் ஆளுக்குற பக்கமாக புலம்பினார்கள். அதையறிப்பட்ட செல்லம்மாவோ இப்போது அவருக்கு தைரியம் சொன்னாள். என்னங்க, சின்ன பிள்ளை மாதிரி நம்ம பொண்ணு நம்ம கிட்ட வர்றதுக்கு சந்தோஷப்படுறது விட்டுப்புட்டு. பெருமாள் அவள் குரலை மேலும் பலமாக அழுத்து தடுத்தார். பின்னர் கேவிக்கொண்டே, நீயும் புரிஞ்சிக்காம இருக்கிறியடி. விதம் ஒரு புடவை கட்டி தினம் ஒரு வகை சாப்பாடு சாப்பிட்டு வாழற என் ராஜகுமாரியால இந்த வீட்டுக்குள்ள எப்படி இருக்க முடியும்? ஐயோ, அவ இங்க வந்து கஷ்டப்படுவதை இந்த கண்ணால பாக்கறதை விட நான் செத்து போகலாண்டி என்று சொல்லிக்கொண்டே அவர் அழுகி நிறுத்திய போது அத்தனை குடித்தனக்காரர்களும் வாயெடுத்து போனார்கள். வீட்டுக்குள் அடிதடி நடத்தினாலும் வெளியே வருவது போவது தெரியாமல் சாதுவாக இருக்கும் பெருமாளின் அழுகை எல்லோரையுமே ஒரு குலுக்கு குலுக்கியது. ஒரு 70 வயது ஆயாதான் நிதானமாக பேசினாள். இன்னா பெருமாளு, ஐயோ இப்படி அழுவுறது? உன் வீட்டுக்காரி செல்லம்மா கூட தான் ராசாத்தி மாதிரி வாழ்ந்தா. இப்போ இருக்கிறத சரி கட்டி போறாளே. அதான் வாழ்க்கைப்பா. உன்னோட மவளும் சரி பண்ணுவா. சீக்கிரமா போய் பொண்ணை கூட்டிட்டு வா நைனா. மனுஷனுக்கு மானம்தான் முக்கியம் நைனா. இஷ்டப்படி வசதி இருந்தாலும் இஷ்டப்படி வாழ முடியாதுன்னா அது வாழ்வா நைனா? தூ, கூழு குடிச்சாலும் சொந்த கூழு குடிக்கணும். சீக்கிரமா போய் கூட்டி வா நைனா. ஐயோ, ஏந்திரு ஏந்திரு. பெருமாளுக்கு மூளை வேலை செய்ய துவங்கியது. பெண்ணை போல் பெண்கள் மத்தியில் அழுததற்கு சற்று வெட்கப்பட்டு விரக்தியாக சிரித்து கொண்டார். எழுந்து துண்டை உதறி போட்டு கொண்டார். இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த உன் அண்ணனை என்ன பண்ணினாலும் தகுமடி என்று மனைவிடம் மீண்டும் பழைய முகத்தை காட்டிக்கொண்டு ஆவேசமாக புறப்பட்டார். கடவுளே, என் அண்ணனை இவர் ஏதாவது பண்ணிவிடக்கூடாதுன்னு செல்லம்மாள் கைகளை நெரித்து கொண்டாள். விடிய விடிய தூங்காமல் கொட்ட கொட்ட விழித்ததால் மல்லிகாவின் கண்கள் கரித்தன. லேசாக தலை சுற்றியது. 9 மணி வரை பித்தி பிடித்தவள் போல் உட்கார்ந்திருந்தாள். அன்று கல்லூரி விடுமுறையாதலால் அப்பா கண்டுகவில்லை. அம்மா மணப்பெண்ணை திட்ட விரும்பவில்லை. குளிரறைக்கு போய் ஷவரை திறந்து விட்டாள். சாரல் மழை போல் கம்பி மத்தாப்பு போல் விழுந்த நீர்க்கற்றைகள் முடிக்கற்றையோடு மோதி முதுகு வழியாக இறங்கிய போது அவளுக்கு ஓரளவு இதமாக இருந்தது. அதே சமயம் ராமன், சரவணன், 2 அம்மாக்கள் 2 அப்பாக்கள் மாறி மாறி வந்து போனார்கள். தெரு பொறுக்கியாக வாழும் ராமனை அவளால் கட்டிக்க முடியாது. அப்படி கட்டாமல் அந்த வீட்டில் அவளால் இருக்கவும் முடியாது. இருந்தாலும் முகமறியா பருவத்திலேயே பார்த்து பழகிய அந்த அப்பாவையும் அம்மாவையும் விட்டுட்டு அவளால் பிரிந்திருக்க முடியாது. மல்லிகா சிந்தித்து சிந்தித்து சிந்தனையே இல்லாமல் போனாள். இந்த ராமன் இல்லாமலேயே இந்த அம்மாவுடனும் இந்த அப்பாவுடன் வாழணும். எப்படி எப்படி? அவள் ஒரு தீர்மானமான முடிவுக்கு வந்துவிட்டாள். ராமனை கட்டிக்க முடியாது என்று அப்பாவிடமும் அம்மாவிடமும் சொல்ல வேண்டும். குளித்துவிட்டு பீரோவில் இருந்த புது புடவை கட்டாமல் உடுத்திய புடவையை கட்டிக்கொண்டு சமையல் அறைக்குள் நின்று பார்வதியின் பக்கம் வந்தாள். அம்மா என்றால் குழைந்தும் இழைந்தும். பார்வதி அவளை வினா நெற்றியோடு பார்த்தபோது மல்லிகா தயங்கி மயங்கி தத்திக்கொண்டே பேசினாள். எனக்கு ராம வேண்டாமா வேண்டாமா. மல்லிகாவால் மேற்கொண்டு பேச முடியவில்லை. அம்மாவின் மார்பில் தலை வைக்க போனாள். அதற்குள் அவள் முகம் போன போக்கிற்கும் சிவந்த கண்களுக்கும் பயந்து போய் சுவரில் முகம் புதைத்து அழுதாள். நடித்து பழகிய பெரிய அண்ணனின் சிவகாச தோஷத்தால் மல்லிகாவின் அழுகையையும் ஒரு நடிப்பாக கருதி ஒரு நடிப்புக்காக கூட ஆறுதலாக பேசாமல் பார்வதி புரிந்தாள். நீ எதுக்கு அழுவுறேன்னு எனக்கு தெரியும். எவனோ ஒரு கஸ்மாலத்துக்கிட்ட ரோட்ல தலுக்கிக்கின்னு பேசிக்கிட்டு நின்றத ராம சொன்னான். ரோட்ல காதலு, வீட்டுல இந்த பொண்ணையும் பால் குடிக்குமா என்கிற மாதிரி நடிக்கிறியாக்கும். எல்லாம் அவர் கொடுக்கிற இலக்காரம். மல்லிகாவிற்கும் லேசாக கோபம் வந்தது. எதுக்குமா வீண் பேச்சு? ராமனை என்னால கட்டிக்க முடியாது, அவ்வளவுதான். எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா நீ? எதிர்த்தா பேசுற? இந்த வீட்டுல இருக்கணும்னா ராமனை கட்டியாகணும். இல்லனா மரியாதையா உன் அப்பா வீட்டை பார்த்து போ. மல்லிகா பெட்டி பாம்பா அடங்கி போய் நின்றாள். அதே சமயம் அப்பாவிடம் வாதாடி வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கையோடும் இருந்தாள். எது நடந்தாலும் அம்மாவை விட்டு அவளால் பிரிந்திருக்க முடியாது. அப்பாவை பார்க்காமல் இருக்கவும் முடியாது. அதோடு அவளால் அந்த ஆள் வீட்டிற்கு போய் இருக்கவும் முடியாது. பார்வதி பேசினால் பேசிக்கொண்டே போகிறவள். அதுவும் எதிரி பேச்சை நிறுத்திவிட்டால் எகிரி பேசக்கூடியவள் பேசினாள். வாயை திறந்து சொல்லிடி, ராமனை கட்டிக்க முடியுமா முடியாதா? ஏண்டி பேச மாட்டேங்கிற? நீதான் சரியான கள்ளியாச்சே. உன் அம்மாவுக்கு இருக்கிற திமிரு உனக்கு இல்லாம போகுமா? போகுமான்னு சரியான நரிக்குறத்தியாச்சே உன் அம்மா. மல்லிகாவால் பேசாமல் இருக்க முடியவில்லை. உன் நாத்தனாரா அப்படி பேசாதம்மா. என்னடி இன்னுமாடி எதிர்த்து பேசுற? உன் அம்மாவை பேசினா ரோஷம் வருதோ? அந்த மேனாமீனிக்கை பேசினா கோபம் வருதோ? எச்சிகலக்காரைக்கு பிறந்தவளுக்கு எச்சிக்கலை புத்தி தானே இருக்கும்.
மல்லிகா கண்களை உருட்டிக்கொண்டே பார்வதியை பார்த்தாள். ஏதோ ஒரு உண்மை அவளுக்கு தட்டுப்பட்டது. இவள் அம்மா இல்லை. 1000 தான் எடுத்து வளர்த்திருந்தாலும் இவள் அம்மாவாக மாட்டாள், அம்மாவாக மாட்டாள். என்னையாடி முறைக்கிற? உன் அம்மா புத்தி போகுமா? எங்க அம்மாவை அப்படி பேசாதீங்க அத்த. பார்வதி உச்சி முதல் உள்ளங்கால் வரை அதிர்ந்து போனாள். இதுவரை அவள் கேட்டறியாத வார்த்தை. இதுவரை அவளுக்கு சொல்லிக் கொடுத்து சொல்ல மறுத்த வார்த்தை. ஒரே வார்த்தையில் எத்தனை விஷயங்கள் கொட்டிவிட்டாள். அவளுக்கே தன்னை அவள் அம்மா என்று சொல்லாமல் போனதில் ஒரு ஆத்திரம். வளர்த்த பாசம் குலுக்கிய ஆத்திரம். அந்த ஆத்திரத்தை அவள் வார்த்தைகளாக்க நினைத்த போது அருகாமையிலேயே ஒரு குரல் கம்பீரமாக ஒலித்தது. மல்லிகா, சைக்கிள் ரிக்ஷா கொண்டு வந்திருக்க. வாமா, நம்ம வீட்டுக்கு போகலாம். பெருமாள் மீசை துடிக்க நின்றார். மல்லிகா அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த ஆளை பார்த்தால் அவர் தன் கண்களில் துடைத்துக் கொள்வதை கண்டாள். அவர் கைகால்கள் தாமாக ஆடுவதை அவள் உணர்ந்தாள். ஏதோ ஒரு உணர்வு உந்த மெல்ல, மிக்க மெல்ல அவரை நோக்கி நடந்தாள். மெல்ல நடந்த மகளை அவர் வேகமாக போய் அணைத்துக் கொண்டார். பிறகு ஒரு குழந்தை போல் கேவி கேவி அழுதார். பிறகு தன் அழுக்காடைப்பட்டு மகளின் மேனி மாசுபடக்கூடாது என்று நினைத்தவர் போல் சற்றே விலகிக் கொண்டு அவள் இரு கரங்களை மட்டும் பற்றி கொண்டு, வாமா போகலாம். உனக்கு எந்த குறை வச்சாலும் இந்த பாவி அன்பில் மட்டும் குறை வைக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் நடக்க மல்லிகா அம்மாவை மலங்க மலங்க பார்த்து கொண்டே நடந்தாள். அவள் மடியில் புரண்டு அழ வேண்டும் போல் அவளுக்கு தோன்றியது. தன்னை வளர்த்தவளை கட்டி கதற வேண்டும் போல் அவளுக்கு தோன்றியது. என்றாலும் தந்தையின் பின்னால் நடந்தாள். ஒரு கையில் போட்டிருந்த தங்க வளையல்களையும் கழுத்தில் தொங்கிய செயினையும் கழற்றி ஊஞ்சல் பலகையில் போட்டுவிட்டு நடந்தாள். ராமனுக்காக நடந்தாள். சரவணுக்காக நடந்தாள். வளர்த்த அப்பா வரட்டும் என்று காத்திருக்கும் உணர்வில்லாமல் நடந்தாள். இதற்குள் வெளியே இருந்து வந்த ராமனுக்கு முதலில் விஷயம் புரியவில்லை. பேயெடுத்தவள் போல் நின்று கொண்டிருந்த சித்தியும் கலங்கிய வாரே போகும் மல்லிகாவையும் பார்த்ததும் அவனுக்கு விஷயம் புரிந்துவிட்டது. பெருமாளை மேலும் கீழுமாக பார்த்தான். ஆசாமியை அடித்து விடலாம். யோ, இன்னாதாயா உன் மனசுல நினப்பு? இது உன் பொண்ணாகவே இருக்கட்டும். அதுக்குன்னு ஒரு கொள்கை இல்லையா? சின்ன இல்லாத சமயத்துல வீட்டுக்குள்ளே பூந்து கலாட்டா பண்ணிட்டு ஒரு பொண்ணை கடத்திக்கின்னு போனா என்னையா அர்த்தம்? யோ, அவளை விடுறியா இல்ல செமத்தியா வாணுமா? பெருமாள் சற்று நின்று அவனை முறைத்தார். மல்லிகா அப்பாயின் முதுகு பக்கம் பதுங்கிக் கொண்டாள். அவனை கால்கள் இரண்டையும் சேர்த்து பிடித்து தலை கீழாக தூக்கி நெற்கதிரை அடிப்பது போல் அடிக்கலாமா என்று கூட நினைத்தார். இருந்தாலும் மகள் கணக்கில் தானும் ஒரு ரவுடி என்பது தெரியக்கூடாது என்பது போல், உனது வேலையை பார்த்துக்கிட்டு போயா என்று கத்திவிட்டு அப்படி படித்த மகளுக்கு எதிராக கத்திருக்க கூடாது என்பது போல் லேசாக வெட்கப்பட்டு கொண்டே நடந்தார். ராமனுக்கு அவர் வீக்காக பதில் கொடுத்து பழத்தை கொடுத்தது. யோ கஸ்மாலம், மல்லிகாவை விடுறியா இல்ல வைத்து கீறிட்டுமா என்று சொல்லிக்கொண்டு அவரை நெருங்கிய போது வெளியே நின்ற சைக்கிள் ரிக்ஷாக்காரர் உள்ளே வந்தார். அவரும் மேனியெங்கும் பச்சைக்காரர். ராமனை நேருக்கு நேராக பார்த்து கொண்டு, ஏண்டா சோமேரி, சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் வித்தியாசம் வேண்டாம். அவரோட பொண்ணை அவரை கூட்டிக்கின்னு போனா உனக்கு என்னடா கைத? இன்னொரு வாட்டி அவரை திட்டு பார்க்கலாம். மாவனை நெஞ்சில கீறி மாஞ்சா சோத்தை வெளியில புட்டு போடுறேன் என்று கர்ஜித்த போது, படா கில்லாடி தான்யா, பிளான்ல வந்திருக்கீங்கோ என்று கூறிவிட்டு ராமன் சைட் வாங்கிய போது பெருமாளும் மல்லிகாவும் ரிக்ஷாவிற்கு அருகே வந்து விட்டார்கள். ஏறுமா என்றார் அவர். மல்லிகா வீட்டிற்குள் திரும்பி பார்த்தாள். உள்ளே ஊடுருவி பார்த்தாள். வாசல் படிக்கட்டில் பார்வதி பிரமையுடன் பின்தலையில் 2 கைகளையும் பின்னி விழி ஆடாமல் வெறித்த பார்வை மாறாமல் பைத்தியக்காரி போல் நின்றதை பார்த்த மல்லிகாவால் தாழ முடியவில்லை. அம்மா அம்மா என்று கேவிக்கொண்டே அழுதாள். அந்த அழுகியை பார்த்ததும் பார்வதியும் நெருங்கி வந்து நின்று கொண்டு அவளை பார்த்தாள். வந்துடுமா வந்துடுமா என்று இதயம் வாய்க்கு ஆணையிட மூளை அதற்கு தாளிட்டது. ஆனால் கண்கள் மட்டும் யாருடைய ஆணைக்கும் கட்டுப்பட விரும்பாதது போல நீரை கொட்டின. எப்படி இருந்த மகள் எப்படியெல்லாம் இருக்கப் போகிறாளோ என்று கடந்த காலமும் எதிர்காலமும் நிதர்சனமாக நிகழ்காலத்தில் சந்திக்க பெருமாள் மகளை கைத்தாங்களாக ரிக்ஷாவில் அமர்த்திவிட்டு, நீ ஏமா அழுவுற? உன்னை இந்த கதிக்கு விட்டவங்களை நான் சும்மா விட போறதில்ல. மல்லிகை கடையும் அரிசி மாவு மில்லும் உன் பேர்ல தான் இருக்கு. வழக்கு போட்டு வாங்குறேனா இல்லையான்னு பாரு என்று சபதம் போட்டுவிட்டு ரிக்ஷாவில் ஏறினார். ரிக்ஷாக்காரர் பெடலை மிதிக்க போனார். மல்லிகா கண்ணீரை துடைத்து கொண்டே, நீங்கள் அப்பா மேல வழக்கு போறதா இருந்தா நான் உங்களோடு வரமாட்டேன் வரமாட்டேன் என்று குழந்தை போல் விம்மினாள். பெருமாள் தன் மகளை பெருமையோடு பார்த்துவிட்டு அவள் முதுகில் தட்டினார். பிறகு பிச்சைக்கார பயலுக்கு காசு நமக்கு எதுக்குமா என்று சொன்னார். அதற்கு அவள், அப்பாவை அப்படியெல்லாம் திட்டப்படாது என்று கலங்கியவாறே சொன்னபோது பெருமாள் குழந்தையானார். குலுங்கி அழுதார். இன்னாயா, நீ குழந்த மாதிரி அழலாமா? சரியான ஆளையா என்று சொல்லிக்கொண்டே ரிக்ஷாக்காரரும் தன் கண்களை துடைத்து கொண்டார். ரிக்ஷா நகர்ந்தது. 16 ஆண்டு காலமாக அவள் பார்த்து உணர்ந்த உயிர்த்த இடத்தை விட்டு நகர்ந்தது. ரிக்ஷா சக்கரங்கள் சுழல சுழல பார்வதியின் தலையும் அதே வேகத்தில் சுழன்றது.
இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்டோரி வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.